கர்த்தர் நாம மகிமைப்படுத்த இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய வார்த்தைக்காக நான் காத்திருந்த போது ஆவியானவர் எனக்கு உணர்த்தின ஒரு வேத வசனம் 2 நாளாகமம் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். 2 நாளாகமம் 17:12. இப்படியே யோசபாத் வர வர மிகவும் பெரியவனாகி யூதாவிலே கோட்டைகளையும் ரஸ்துக்களை வைக்கும் பட்டணங்களையும் கட்டினான். அல்லேலூயா. இப்படியே யோசபாத் வர வர மிகவும் என்ன செய்தானா? பெரியவனான. இன்னைக்கு அதைத்தான் நான் சொல்ல போறேன் உங்க மத்தியில். வர வர ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில் எப்படி இருக்கணும்? வர வரன்னு சொல்லுங்களேன். அப்படின்னா வர வரன்னா என்ன அர்த்தம்? அதான் வர, அப்புறம் போவ வர. வர வரன்னா இன்னும் அதிகமாய், அதான் அதோடைய மீனிங். வர வர அவன் என்ன செய்தானா? மிகவும் பெரியவனானான். அப்படின்னா இப்போ இருக்கிறத விட இன்னும் என்ன செஞ்சுட்டே இருந்தான்? என்ன இந்த மாதம் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் என்னது? இதிலும் நீ என்ன செய்வாய்? பெரிதானவைகளை காண்பாய். இது இந்த மாதத்துக்கான வாக்குத்தத்தம். அப்போ இதிலும் பெரிதானவைகளை காண இன்னும் என்ன செஞ்சுட்டே இருக்கணும்? பெருசாகிட்டே இருக்கணும். நேற்றைக்கு இருந்ததை விட இன்னைக்கு இருந்ததை விட நாளைக்கு, போன மாதத்தை விட இப்போ நான் இந்த மாதம் நல்லா இருக்கிறேன், அதை விட நல்லா இருக்கு. ஒரு வியாதியஸ்தரை போய் பார்க்குறோம், ரொம்ப நாளாக பலவீனமாக இருக்குது. அப்போ போய் பார்த்த உடனே அவங்க வீட்டில் என்ன சொன்னாங்கன்னா, பரவாயில்ல, முன்னாடி இருந்ததுக்கு கொஞ்சம் என்ன இருக்குது தெரியும், இப்போ கொஞ்சம் நல்லா நடமாடுறாரு, இப்போ கொஞ்சம் சாப்பிட்றாங்க, இப்போ கொஞ்சம் பேசுகிறாங்க, சொல்கிறாங்களா இல்லையா? அப்போ வர வர அது என்ன ஆகிட்டு இருக்குது? இன்னும் சிலர் சொல்லுவாங்க, நேற்றுக்கு இருந்ததுக்கு இன்றைக்கி கொஞ்சம் டவுன். நேற்றுக்கு நல்ல காலையில் நல்லா பேசிகிட்டு இருந்தார், மத்தியானம் சாப்பாடு இல்லை, நைட்டில் ஒரே ஒரு இட்லி தான் எடுத்தார், டெய்லி 2 இட்லி சாப்பிடுவார், இப்போ 1 இட்லி தான் சாப்பிட்றாரு. இன்றைக்கி காலையில் பார்த்தோன்னா கண்ணு தான் லேசாக திறக்குது. அப்படின்னா வர வர அவர் இணைஞ்சிட்ருக்காரு. புரியலையே அப்படின்ட்டு. அது அப்படி தானே சொல்லுவாங்க. வர வர என்ன செஞ்சிட்டே இருக்குது? அப்படியே கொஞ்சம் டவுன் ஆகிட்டே இருக்குது. என்ன எத்தனை நாள் போகுதுன்னு தெரில, அது வர வர டவுன். இன்னொருத்தர் வர வர என்ன இருக்குது? டெவலப். எது வேணாலும் நடக்கலாம், எதுவும் 2 வர வர. அதான் வர வரன்னு சொன்னேன். அல்லேலூயா. இப்போ சொல்லுங்கள் வர வரன்னு. ஆமாம், பரவரங்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. அதனால் வர வர நல்ல கவனிங்க. வர வர அவர் எப்படியானா? ஆமாம். ஏன்னா எல்லா டிவிலையும் பார்த்தீங்கன்னா இந்த பரபர அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்லுவாங்க அடிக்கடி. எதுக்கு? அவர் கிணத்து பக்கத்தில் போகும்போது பரபரப்பு, அவர் காரில் ஏறி போனார்கள், அங்கே ஒரு பரபரப்பு. டிவிக்காரன் சொல்கிறதெல்லாம் பார்த்தீங்களா, எல்லாமே என்னது தான்? பரபரப்பு தான். அவன் பொண்டாட்டி அடி வாங்குறதுலேருந்து எல்லாமே பரபரப்பாக தான் இருப்பான் போல தெரியுது. எந்த தொலைக்காட்சியில் எடுத்தாலும் ஒரு எந்த செய்தி சொன்னாலும் அதுக்கு பேர் என்னது? பரபரப்பு. ஆனால் எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு 10 வருஷமாக தான் ஃப்ளாஷ் நியூஸ்னே அதிகமாக வந்துகிட்டே இருக்குது. இந்த 5 வருஷம் 10 வருஷம் தான் என்னது கிடைக்குது? டிவியை திறந்தாலே என்னது தான்? ஆமாம், ஒருத்தன் ஹெட்லைன்ஸ் போடுவான், ஒருத்தன் ஃப்ளாஷ் நியூஸ்ன்னு சொல்லுவான், இன்னொருத்தன் என்னது பிரேக்கிங் நியூஸு, உடச்சி போட்டுருவோயா அப்படின்னு சொல்கிற மாதிரி. இதுக்கு முன்னாடிலாம் டிவி இருக்க தான் செஞ்சிச்சு. ஆனால் என்ன கிடையாது, இந்த பிரேக்கிங் நியூஸ் எல்லாம் வராது. மக்களை யாராக்குறது? இதெல்லாம் முட்டலாக்குறது, அப்படியே இதாக்கிட்டே இருக்கிறது. முன்னாடி சாதாரணமாக செஞ்சுட்டு இருந்தாங்க, அவங்க பாட்டு பார்ப்பாங்க, பேசுவாங்க, கேட்பாங்க, போய்கிட்டே இருப்பாங்க. இப்போ அதெல்லாம் இல்லை. எல்லாத்தையும் என்னாக்கிட்டே இருக்கணும், சூடு ஏற்றிக்கிட்டே இருக்கணும். நமக்கு சாப்பிடும்போது அப்படி தான், நாங்கள் சூடாக தோசை போடுங்க. ஹோட்டலில் போய் சூடாக என்னென்ன இருக்குது, அவங்க சொல்ல தோசைக்கல் இருக்குதும்மா. ஆனால் சூடாக என்ன இருக்குது? டீ கடையில் போய் சூடாக கேட்டால் என்ன கொடுப்பான்? பாய்லரு சூடாக இருக்கும், வெந்நி கொதிக்க சூடாக இருக்கும். பாயில் போனோடனே அண்ணே டீ சூடாக கொடுங்கன்னு சொன்னால் பரவாயில்ல, ஒரு தோசை இட்லி சூடாக இருந்தால் கொடுங்கண்ணே கொடுத்தா பரவாயில்ல. அண்ணே அவங்ககிட்ட போய் கேட்குறது மாஸ்டர்கிட்ட, அண்ணே சூடாக என்ன இருக்குதுன்னு கேட்டால் அவன் என்ன சொல்லுவான்? எண்ணெய் சட்டி இருக்குது, வேணா கலையை ஓட்டுதான்னு கேட்பான். அந்த மாதிரி இப்போ மக்கள் வந்து சூடாக எல்லாம் இருக்கணும். அப்படியே நம்மளை சூடாக்கிக்கிட்டே இருக்கிறது தான் இந்த நிகழ்ச்சிகள்லாம் நடந்துக்கிட்டே இருக்குது. அப்போ இருந்தால் தான் நமக்கு சிந்தனை புத்தியே என்ன செய்ய இருக்கும், இல்லாமல் போகும் அப்படிங்கிறதுக்கு. நான் வேதம் சொல்லுது, அவன் வர வர இன்னும் என்னாகிட்டே இருந்தானா? மகா பெரியவன் ஆகிக்கிட்டே இருந்தா. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. சரி, யோசபாத் வர வர விருத்தி அடைவதற்கும் வர வர பெரியவனாகுவதற்கும் என்ன ரீசன்? அவன் அந்த அளவுக்கு உயர்ந்ததுக்கான, அதுக்கு முன்னாடியில் ராஜாக்கள் இருக்காங்க, அதுக்கு பின்னாடி ராஜாக்கள் இருக்காங்க. ஆனால் இவனுடைய வாழ்க்கையில் மட்டும் இவன் வர வர மிகவும் பெரியவனாகிக்கிட்டே இருந்தான. அவன் நினச்சதெல்லாம் செய்தான. காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா,
சில காரியங்களை மாத்திரம் நான் சொல்லிட்டு ஓடி போயிடுறேன். 2 நாளாகும் புஸ்தகத்தை அந்த 17ஆம் அதிகாரத்தை பாருங்க. எப்படி அவன் வர வர மிகவும் பெரியவன் ஆனான் அப்படின்னு சொல்லிங்க ஆதாரம் இருக்குது. 3ஆம் வசனத்தை வாசிங்க. கர்த்தர் யோசபாத்தோடு இருந்தார். கர்த்தர் யோசபாத்தோடே கூட இருந்தார். அவன் பாகால்களை தேடாமல் தன் தகப்பனாகிய தாவீது முன்னாட்களில் நடந்த வழிகளில் நடந்து தன் தகப்பனாகிய தாவீது முன்னாட்களில் நடந்த அதே வழிகளில் நடந்து தன் தகப்பனுடைய தேவனை தேடி இஸ்ரவேலுடைய செய்கையின்படி நடவாமல் அவருடைய கற்பனைகளின்படி நடந்து கொண்டான். நல்ல கவனிங்க. இங்க 2 காரியங்களை இங்க பார்க்கிற 3ஆம் வசனத்திலையும் 4ஆம் வசனத்திலையும். இந்த 3ஆம் வசனம் சொல்லுகிறது தாவீது நடந்தது போல தேவனுடைய வழியில் அவன் நடந்து கொண்டிருந்தானாம். சத்தமுறையிலே சொல்லுங்க. ஏன் இதை கோட் பண்ணி வச்சிருக்கிறாங்கன்னா, இதுக்கு இடையில சிலர் என்ன பண்ணாங்க, அந்த வழிகளை விட்டு எரிஞ்சாங்க, விலகி போனாங்க. இஸ்ரவேலின் ராஜாக்களின் பாதையிலே நிறைய பேர் நடந்தாங்க. அதுக்கு பின்னாடியும் முன்னாடியும் நம்ம பார்த்தோம்னா ஒரு சிலருடைய வாழ்க்கைகள் வழி தவறி இருந்துச்சு. இப்போ நம்ம எந்த வழியில் இருக்கிறோம் என்பது மிக முக்கியம். தாவீது சாகிறதுக்கு முன்னாடி தன் மகனிடத்தில் சொல்லிட்டு போகும்போது சில காரியங்களை சொல்கிறான். அதில் ஒரு முக்கியமான காரியம் என்ன சொல்கிறான் அப்படின்னா, நீ மோசனுடைய பிரமாணத்தை நீ என்ன செஞ்சிடாத, விட்டு விலகிறாத, நீ அதில் நடந்து கொள். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து அந்த கட்டளைகளின் பிரமாணம்படி நடப்பதற்கு நீ என்ன செய்யாத, மறந்து போயிடாத, எல்லா சூழ்நிலும் அப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவனை எச்சரிக்கையாக கொடுக்குறான். ஒரு தகப்பன் தன் பிள்ளைக்கு சொல்லிட்டு போகிற காரியம் அது. ஆனால் சில நாட்கள் அப்படி இருந்தான். பட் இட நாட்கள் நினைஞ்சிட்டான், கொஞ்சம் லக்ஸரியானோட. நேற்று தினத்தில் நம்ம பார்த்த உபாச சபத்தில் பேசும்போது கூட நான் சொன்னேன், உசியா துவக்கமாக ஆரம்பம் அற்பமாக இருந்துச்சு. நல்லா துவங்கினான், நல்ல செழிப்பாக இருந்தான், கர்த்தருக்கு பயந்தான், கர்த்தருடைய வழியில் நடந்தான், தேவனுக்கான வைராக்கியத்தை செய்தான், அப்படியே வளர்ந்து. ஆனால் எல்லாம் செய்து சரி ஒன்று ஒன்றா பார்த்தீங்கன்னா எல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அனுகூலமான காரியங்களாம் அவனுக்கு கர்த்தர் செய்துகிட்டே வந்தானான். ஆனால் கடைசியில் பார்க்கும்போது அவன் எல்லாத்திலையும் மேன்மை அடைந்த போது அவன் மனமேட்டுமை அடைந்தான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லா விதத்திலும் உயர்ந்த போது, எல்லாரையும் விட நல்லா இருக்கிறோம் அப்படின்னு சொன்ன உடனேயே அவனுக்குள்ள என்ன வந்துருச்சு, மனமேட்டுமை அடைந்து தேவனுக்கு விரோதமான காரியங்களை செயல்படுத்தான் அப்படின்னு சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். உசியா கடைசியில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பிரதானமான ஒரு ராஜா, நெற்றியிலே குஷ்டம் அவன் தொழுநோயாளியாக மரணம் வரைக்கும் எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டவனாய் மரித்தான் என்று பார்க்கிறோம். அதனால் துவக்கம் எப்படிங்கிறத விட, அதான் இந்த வசனம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. காரியம் என்னென்னா, இந்த யோசபாத்தை குறித்து சொல்லும்போது அவன் ஆரம்பம் நல்லா இருந்ததுன்னு சொல்கிறத விட அவன் வர வர என்ன ஆகிட்டே இருந்தானா. அதுதான் நான் மறுபடியும் சொன்னேன். இந்த வசனத்தை நீங்கள் இந்த வார்த்தையை நீங்கள் மனசில் வச்சுக்கிடுங்க. வர வர சொல்லுங்கள், தைரியமாக சொல்லுங்களேன். வர வர இப்போ இருக்கிறத விட இன்னும் வளர்ச்சி இணைஞ்சிட்டே இருக்கணும், பெருகிக்கிட்டே இருக்கணும். ஆவிக்குரிய வளர்ச்சி நீங்கள் எந்த அளவுக்கு பெருகிறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கை பெருகிக்கிட்டே இருக்கும். ஏன்னா அதுதான் வேதம் சொல்லு, உன் ஆத்மா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து என்ன செய்வாயாக, சுகமாகிற. அப்போ ஆத்மா வாழ வாழ தான் நம்முடைய வாழ்க்கை சுகமாக மாறும். ஆமேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதைத்தான் நம்ம பார்க்கிறோம். தாவீது நடந்த வழியிலே முதலாவது நடந்தான். நாம் எந்த வழியில் நடக்கிறோம் என்பதை நம்ம சிந்திக்கணும். ஒவ்வொருத்தரை குறித்தும் ஆராய்ந்து பார்க்கும்போது, ஒவ்வொருத்தருடைய சரித்திரங்களையும் அவருடைய வாழ்க்கைகளை குறித்து நம்ம பார்க்கும்போது, அந்த வாழ்க்கையிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம் என்பதை என்ன செய்யணும், புரிந்து கொள்ள வேண்டும். அது ஃபெயிலியர்ஸ் அப்படின்னு சொல்லி நிறைய இருக்கிறாங்க. முதல்ல தொடங்கி நல்லா பின்னாடி ஃபெயிலியர். இப்போ உசியாவை சொன்னது போல் சாலமோனும் முதல்ல தொடங்கும் போது நல்லா தான், ஆனால் பின்னாடி அவன் யாராயிட்டான், ஃபெயிலியர். அதே மாதிரி ஆசாவை நினைஞ்சான், தொடக்கம் நல்லா இருந்துச்சு, ஆனால் பின்னாடி பார்த்தீங்கன்னா தீர்க்கதரிசியை கொலை செய்யக்கூடிய அளவுக்கு வந்துட்டான். ஆனால் அவனுடைய நாட்கள்லாம் பயங்கரமாக இருக்கும். கர்த்தரோட தேடி அவன் வார்த்தைகள்லாம் பயங்கரமாக. அவன் தான் பாடுறான், பலனுக்காயிலும் பலவீனற்றவனுக்காயிலும் உதவி செய்வது அப்படின்னு சொல்லி செய்து சாதிச்சு காமிச்சவன். அதே ஆசா அவனுக்குரிய குற்றங்களை, அவனுடைய செய்த சில தவறுகளை, அவன் இப்படி போகிறது சரியில்லைன்னு சொன்ன தீர்க்கதரிசி உடனே என்ன பண்ணிட்டான், ஜெயிலில் போட்டு மடச்சி வச்சான். அப்போ அந்த பின்னாட்கள் மாறி போகிறத நம்ம பார்க்குறோம். இதே மாதிரி எத்தனையோ பேர். அதே மாதிரி சிம்சோன் எடுத்துக்கிடுங்க. துவக்கம் சூப்பராக தான் இருந்துச்சு. சிம்சோனுடைய துவக்கம் இப்படி தான் இருந்துச்சு நல்ல, ஆனால் முடிவு வேதனையாய் முடிஞ்சிச்சு.
யூதாஸ் துவக்கம் நல்லா தான் இருந்துச்சு, செழிப்பாக தான் இருந்தான். பின்னாட்களில் வாழ்க்கை முடிவு எப்படி போயிடுச்சு. இதே போல் நிறையவருடைய வாழ்க்கை இதை நம்ம தொகுத்து பார்த்தோன்னா நிறைய இருக்குது. துவக்கம் நல்லா இருக்குது, தொகுப்பு எப்படி இருக்குன்னு நம்ம, அதனால தான் ஆரம்பத்தை பார்க்கலும் எப்படி இருக்கணும், முடிவு சம்பூர்ணம். சொல்லுங்க, ஆரம்பம் அற்பமாக இருந்தாலும் பரவாயில்லை, எது முடிட்டோம், முடிவு சம்பூர்ணமாக இருக்கணும். அதான் கோலாகலத்தை ரொம்ப விரும்பக்கூடாது. அப்படி பண்ணிடணும் இப்படி பண்ண, அதெல்லாம் வேண்டாம், நல்லா வாழ்ந்தா போதும். சத்தமுறையிலே சொல்லுங்க. ஆனால் வெளி அலங்காரம் வீணானது. உள்ளான மனுஷன் நம்ம பலப்பட்டோம்னா கர்த்தர் உயர்த்திக்கிட்டே இருப்பார். சத்தமுறையிலே சொல்லுங்க. அதான் நம்ம எதிர்பார்க்கிறோங்க. நல்லா கவனித்து கொடுங்க. இவன் வர வர பெரியவரான, அதான் சொல்ல, அவன் வாழ்க்கை பார்த்தீங்கன்னா தாவீது நடந்ததுக்கு முன்னாடி பின்னாடி இருந்தவனை குறித்து யோசிக்கல. தாவீது எப்படி கர்த்தருக்கு பின்னாடி நடந்துக்கிட்டே இருந்தானோ அதே போல தானும் தன்னை நடத்தி கொள்ள அர்ப்பணித்து கொண்டார். அல்லேலூயா. நம்ம அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி குடும்பம் உறவு இதெல்லாம் யோசிக்காதீங்க. அவங்க எப்படி வேணாலும் இருக்கட்டும், கிறிஸ்தவங்களாக இருக்காங்க, கிறிஸ்தவங்க இல்லாமல் இருக்கட்டும், எப்படி வேணாலும் இருக்கட்டும். ஆனால் நான் கர்த்தரோடு நடக்கிறதுல உண்மையாக இருந்துடணும். அவங்களுக்கெல்லாம் ஆலோசனை சொல்ல செய்யலாம், ஆனாலும் அவங்க இடர பண்ணால் கூட நம்ம இடையிடக்கூடாது. நாம தேவனுக்கு பின்பாக நடக்கிற வாழ்க்கை. அவன் சொல்லப்படுது, பால்கால்களை பின்பற்றாதபடிக்கு தேவனையே பின்பற்றி நடந்து கொண்டு இருந்தானா. சத்தமுறையிலே சொல்லுங்க. அப்படி நம்முடைய நடக்கை கர்த்தரை மாத்திரம் பின்பற்றுவதாக இருக்கணும். அவங்க செய்கிறதெல்லாம் நம்ம செய்யக்கூடாது. உலகத்தான் செய்கிறதெல்லாம் நமக்கு வேண்டியதில்லை. நம்ம வாழ்ந்தாலும் வாழாட்டாலும் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் கர்த்தருடைய ராஜ்யத்தில் நமக்கு ஒரு இடத்த கர்த்தர் கொடுக்க போகிறார். அவ்வளோதான். இந்த உலகம் நமக்கு என்ன கிடையாது, நிரந்தரம் இல்லை. இது ஒரு வாடகை வீடு. சொந்த வீட்டில் இருக்கலாம். சத்தமுறையிலே சொல்லுங்கள். சத்தம் குறையுது ஐயா, என் வேலைக்கெல்லாம் நாங்கள் கேட்க மாட்டோம். சத்தமாக சொல்லுங்கள். வாடகை வீட்டில் இருக்கலாம் இல்லை சொல்லுங்க பார்ப்போம். இந்த சத்தம் பெருசாக தெரியுது. நல்ல கவனி. நீங்கள் சொந்த வீட்டில் இருந்தாலும் சரி, வாடகை வீட்டில் இருந்தாலும் சரி, ஆனால் உங்கள் வாழ்க்கை என்னது தான், வாடகை வீடு தான். நீங்கள் எந்த வீட்டில் வேணாலும் குடியிருங்க. அது மாளிகையில் குடியிருந்தாலும் சரி, குடிசையில் குடியிருந்தாலும் சரி, அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த வாழ்க்கை, இந்த கூடாரம் என்பது தான் வாடகை வீடு மாதிரி தான். இது கொஞ்ச நாளைக்கு. சிலர் 50 வருஷம் இருப்பாங்க, சிலர் 60 வருஷம், சிலர் 80, சிலர் 70, சிலர் 100 வருஷம். அவள் வாடகை எவ்வளோ தூரம் கட்ட முடியுது அவ்வளோ தூரத்துக்கு இருந்துட்டு போகிறாங்க. அவ்வளோதான். ஒத்தி கித்தி எடுத்திருந்தாங்கன்னா கூட கொஞ்ச நாள் இருப்பாங்கல்ல, அதை மாதிரி எப்படி இருக்காங்களோ இருக்காங்க. அந்த வாழ்க்கை அவ்வளோ நீடிக்கும். அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு நாள் நினைச்சுவார், என்ன காலி பண்ணிட்டு போயிட்டியே, அவ்வளோதான், வீட்டுக்காரன் காலி பண்ண சொல்லிட்டாரு, போயிட்டோம், முடிஞ்சு போச்சு. சொல்கிறாங்களே இல்லையா? அதே மாதிரி தான் அவர் இந்த பூமியை காலி பண்ணிட்டாமல் பாரு, காலி பண்ணும்போது காலி பண்ணி போய்கிட்டே தான் இருக்கணும். ஆனால் அவர் பெர்மிஷன் நம்மகிட்ட வீட்டுக்காரனாவது ஒரு மாதத்துக்கு முன்னாடி சொல்லுவா, இல்லை சண்டையாவது போடுவோம். நம்ம நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. ஒரு வீடை காலி பண்ணுன்னு சொன்னால் குறைஞ்சது 2 மாதத்துக்கு முன்னாடி என்ன செய்யணும், சொல்லணும். இல்லைன்னா நம்ம சண்டை போடுறதுக்கு உரிமை இருக்குது, சட்டமும் இருக்குது. திடீர்னு வீட்டை கழிவு போயா அப்படின்னு சொல்லிடலாம், கேட்க முடியாது. ஆனால் அவர் சொல்ல மாட்டார். இந்த வாடகை வீட்டை நமக்கு வாடகை கொடுத்துருக்கிறவர் சொல்ல மாட்டார், திடீர்னு தூக்கிடுவார். போதும் போதும், நீ இருந்தது போதும் அப்படின்னு தூக்கிடுவார். அதனால் நாம தான் ஜாக்கிரதையாக இருக்கணும். அல்லேலூயா. எப்போ வேணாலும் இந்த வீட்டை விட்டு நம்மளை கூட்டு போகிறதுக்கு ரெடியாக இருப்பார். இந்த கூடு ஒரு வாடகை கூடு தான். அப்புறம் இந்த கூடாரத்தை நம்ம முன்னாடி வச்சுக்கிட்டு, பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ அப்படின்னு சொல்லி பாடி நம்ம தூக்கிக்கொண்டு எங்கே போட்டுருவோம், குழியில் போட்டு ஓடியாந்துருவோம். அவ்வளோதானே. ஆனால் இந்த ஆவி, இந்த ஆத்மா, அந்த பாட்டை என்ன சேர்ந்துக்குது, கேட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்காது, படுத்து கிடந்துக்கிட்டு. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. அல்லேலூயா. சத்தமா இன்னும் என்னையா காலையில் தான் சொல்லணும். இதை ராத்திரியில் படுக்கும்போது சொல்லக்கூடாது. காலையில் சொன்னால் தான் தெளிவாக தெரியும். அல்லேலூயா. அவை நல்லா கவனிச்சுக்கிடுங்க. தாவீது நடந்தது போல கர்த்தருக்குள்ளாய் நடக்க நம்ம ஆயத்தப்படுத்த வேண்டும். அதனால தான் தாவீதை குறித்து சொல்லும்போது ஆண்டு அவன் இருதயத்திற்கு ஏற்றவன் சொன்னார். அப்போ நாம் கர்த்தருக்கு தேடுதல் உண்மையாக இருந்தால் நம்மளையும் என் இருதயத்துக்கு ஏற்றவன் கர்த்தர் சொல்லுவார். அல்லேலூயா. அடுத்து பார்க்க 4ஆம் வசனம் சொல்லப்படுது, அவன் கற்பனையின்படியெல்லாம் என்ன செய்தானா, நடந்தான். அவருடைய கற்பனை, கர்த்தர் என்ன சொன்னாரோ அதை உலகத்தர் சொல்கிறத, பக்கத்தில் சொல்கிற எல்லாத்தையும் விட்டுட்டு தேவன் சொல்கிறத மாத்திரம் நடந்து கொண்டு இருந்தான். ஏன்னா இன்றைக்கி நிறைய பேருடைய ஆலோசனைகள் என்னென்னா, மற்றவங்க ஆலோசனை தான் நிறைய கேட்குறோம். கர்த்தருடைய ஆலோசனையை கேட்குறது விட்டுல, ஊழியக்காரருடைய ஆலோசனை விட்டுருந்தோம், தேவ வசனம் சொல்லுகிற ஆலோசனையை விட்டுறோம், தேவ ஆவியான நமக்கு உணர்த்துறதையும் விட்டுருந்தோம். நம்ம பக்கத்தில் தோன்றது என்ன செய்யணும், இப்படி செஞ்சு நான் அப்படி பண்ணுறேன், நான் அதை செஞ்சிருவேன், இதை செஞ்சிருவேன் யாராவது சொன்னோம், நம்ம அதை நம்ம பெருசாக எடுத்துடும். தட் இஸ் வெரி ராங். கர்த்தருடைய கற்பனை என்னவோ அதன்படி மாத்திரம் தான் நடக்கணும். அல்லேலூயா. நமக்குன்னு நியம பிராணம் கர்த்தர் கொடுத்துருக்கிறார்.
பழைய ஏற்பாட்டில் நிறைய கற்பனைகள், பெரிய கட்டளைகள், நிறைய பிரமாணங்கள். ஆனால் புதிய ஏற்பாட்டில் எல்லாத்தையும் சுருக்கி 2 இதாக வச்சிட்டார். ஒன்று என்ன சொல்லிட்டாரு? உன் தேவனாய கர்த்தரிடத்தில் உன்முழு இருதயத்தோடு, உன்முழு ஆத்மாவோடு, உண்மையில பலத்தோடு நினைசவையாக அன்பு கூற. அவ்வளோதான். அப்படி சொல்லிவிட்டு அதை விட்டுட்டு நம்ம என்ன செய்ய முடியாது? முழு பலன், முழு தைரியம், முழு ஆத்மா, முழு இருதயம் எல்லாம் அங்கே போயிட்டு அங்கே வேற ஆளுக்கு இங்கே என்ன கிடையாது? நோ மோர் பிளேஸ். இந்த சத்திரத்தில் உமக்கு என்ன இல்லை? சொல்லுங்களேன். இயேசுனார் பறக்க முன்னாடி சொன்னாங்க, இந்த சத்திரத்தில் உமக்கு என்ன இல்லை? இடம் இல்லை. அப்படி சொன்னாங்கல்ல. இப்போ இந்த சத்திரத்தில் தங்குவதற்கு இயேசுவை தவிர வேறொருக்கு என்ன இல்லை? சொல்லுங்களேன், சொல்லுங்கம்மா. சத்திரக்கார மாதிரி நீங்கள் நினச்சிக்கிடுங்க. நீங்கள் சொல்லுங்கள், இயேசுவை மட்டும் தங்க வச்சிருவேன், வேறு எதுவும் நான் தங்க வைக்க மாட்டேன் அப்படின்னா உலக பிரகாரமாக எதுக்கும் நம்ம என்ன செய்ய மாட்டோம்? இன்வால்வ் பண்ண மாட்டோம். ஏன்னா அதுதான் சொல்லு, எல்லா ஆண்டவரை நேசிக்கணும். முழுசாக அவரை நேசிக்க ஆரம்பிச்சுட்டு அது முடிஞ்சு போச்சு. ஒன்று. அப்புறம் 2வது சொல்கிறார், உலகத்தில் தவறு இல்லாமல் நடக்கணும், பிழை இல்லாமல் இருக்கணும்னா நீ என்னிடத்தில் அன்பு, உன்னிடத்தில் அன்பு போல பிறடத்தில் என்ன செய்வாங்க? நம்மளே நம்ம கத்தி வச்சு குத்திக்கிட்டு இருப்போமா? நம்மளே நம்மளை வஞ்சிக்கிட்டு இருப்போமா? நம்மளே நம்மளை பொறாமப்பட்டுக்கிட்டு இருப்போமா? நம்மளே நம்மளை எரிச்சப்படுவோமா? நம்மளே நம்மளை கசந்துக்கிடுவோமா? செய்ய முடியுமா? நான் சொல்ல புரியுதா புரியலையா? செய்ய மாட்டேன்ல. அதே மாதிரி மற்றவங்களையும் கசப்பாக்காத, மற்றவங்களும் எரிச்சு கொள்ளாத, மற்றவங்கள பொறாம கொள்ளாத, மற்றவங்கள பகைக்காத. அப்படி தான் அது வசனம் சொல்லுது. தன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பின்னிடத்தில் என்ன செய்வாங்க? அன்பு கூறுவாயாக. இப்போ எது வச்சாலும் எனக்கு ஒன்று வேணும் நம்ம கேட்குறோமா இல்லையா? இது நம்ம நல்லா இருக்குதா, எட்டு பேருமே அப்படி சொல்கிறோமா இல்லையா? அப்போ அந்த தனக்கு வேணுங்க அதே மாதிரி எல்லாருக்கும் வேணுங்கிற அதே தான் ஒன்று சொல்கிறேன். அப்படி நினச்சிட்டா அங்கே என்ன வராது? என்ன வராது? சண்டை குழப்பம் வரவே வராது. நம்மை பார்த்து தேவன் சந்தோஷப்படணும். என் பிள்ளை என் வழியிலெல்லாம் நடக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு, என் பிள்ளை என் சித்தத்தெல்லாம் செய்கிறான்னு சொல்லணும். அல்லேலூயா. சத்தமா? இன்னும் சத்தமாக இல்லை சொல்லுங்க. இந்த கற்பனைப்படி நடக்கிறான். முதல்ல பார்க்கிறோம் தேவனுடைய வழியில் தாவீது நடந்தது போல கர்த்தருடைய வழியில் நடந்தான். 2வது கர்த்தருடைய கற்பனையின்படிலாம் நடந்தான். அதனால அவனுக்கு என்ன பலன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா 5ஆம் வசனம் சொல்லுது, கர்த்தர் அவன் கையில் ராஜ்யபாரத்தை திடப்படுத்தினார். ராஜ்யபாரத்தை முதலாவது திடப்படுத்துறார். யூதா கோத்திரத்தார் எல்லாரும் யோசபாத்துக்கு காணிக்கைகளை கொண்டு வந்தார்கள். யூதா கோத்திரத்தார் எல்லாரும் யோசபாத்துக்கு காணிக்கைகளை கொண்டு வந்தார்கள். அவனுக்கு ஐஸ்வர்யமும் கனமும் மிகுதியா இருந்தது. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. இவன் செஞ்சது 2 காரியம். ஒன்று, கர்த்தருடைய வழியில் என்ன செய்தான்? நடந்தான். இன்னொன்று, கர்த்தரை கற்பனையின்படி நடந்தான். இந்த 2ஐயும் அவன் சரியாக செஞ்சுட்டு வந்ததுனால அங்கே இருக்கிறவெல்லாம் கர்த்தர் காணிக்கை கொண்டு வச்சார். இவன் ஐஸ்வர்யமும் கனவனுக்கு பெருகிக்கிட்டே இருந்துச்சான். சத்தமுறையிலே சொல்லுங்க. பணம் சம்பாதிக்கணும் ஓட வேண்டியது இல்லைங்க. நகை வேணும், பணம் வேணும், அது வேணும், இது வேணும் ஓட வேண்டாம். முழங்கால் நின்று கர்த்தர் சமூகத்தில் ஆண்டவருக்கு உண்மையாக இருந்துட்டு ஆண்டவர் எந்த வழியிலாம் திறந்து கொடுத்துருவார். ஆசீர்வதிக்கிற நம்ம கூட இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆனால் நாம் என்ன நினைக்கிறோன்னா, ஞாயிற்றுக்கிழமை கூட ஒரு வாய்ப்பு கிடைச்சா போய் 10 ரூபாய்க்கு வேலை பார்த்துருவோமான்னு நினைக்கிறோம். அப்படியாவது கொஞ்சம் சேர்த்து மேலே வந்துருமே கேட்டால், இல்லை அவள் வந்துச்சுன்னா இந்த கடை தடைஞ்சிருவோம், அந்த கடை தடைஞ்சி, எந்த கடத்தை ஒரு வாழ்நாள் ஒரு நாள் அடைக்க முடியாது. நீங்கள் 100 ரூபா கடன் அடைச்சேன்னா 200 ரூபா செலவு மறுபடி வரும். தேவ சமூகத்தை விட்டுட்டு நம்ம ஓடி ஓடி உழைச்சி ஒரு பிரயோஜனம் இல்லை. கர்த்தர் சமூகத்தில் இருந்தால் நமக்கு அதை அடைப்பதற்கான ஒரு புது வாசலை கர்த்தர் நமக்கு திறந்து கொடுப்பார். சத்தமுறையிலே சொல்லுங்க. அவரை கனப்படுத்தி அவருக்கு உண்மையாக இருந்து பாருங்க. அவருடைய வழியில் நடந்து பாருங்க. அவருடைய கற்பனைப்படி நடந்து பாருங்க. அவர் புதிய வாசலை நமக்கு திறந்து கொடுப்பார். ஏன்னா அவர் தான் சொல்லிட்டார், உனக்கு முன்பாக போய் நான் என்ன செய்கிறேன்? கோணவனலை செவ்வையாக்குவேன். இந்த வருஷத்தில் தேவன் அப்படி தான் நடத்த போகிறார். அவரை விடுங்க முன்னாடி. நீங்களே முன்னாடி ஓடாதீங்க. நான் முன்னாடி, நீர் போர் நான் பின்னாடி வரேன்னு சொல்லுங்கள். சூலேமியாளுக்கு நல்ல ஒரு உதாரணம் சொல்கிறேன். என்னென்னா, என்னை இழுத்துக்கொள்ளும், அப்பொழுது உமக்கு பின்னே நான் என்ன செய்வேன்? ஓடி வருவேன். நீர் என்னை இழுத்துட்டு போகிறோம், நான் பின்னாடி ஓடி வந்துக்கிட்டே இருக்கிறேன். அப்படி நீங்கள் எல்லாரும் சொல்ல பழகுங்க. சொல்லுங்களேன். நான் சொன்னது தான் சொல்ல போகிறீங்க. என்னை இழுத்துக்கொள்ளும், நான் உமக்கு பின்னே ஓடி வருவேன். அதனால் அவங்க இழுத்துக்கொள்ள ரோட்டில் நின்று சொல்லிட்டு அதுக்கு வேற எவ்வளோ இழுத்துட்டு போயிட போகிறான். அதனால் யார்கிட்ட சொல்லணும் இதை? சொல்லுங்க.
ஆமாம், உங்கள் பாட்டுக்கு இந்த வசனத்தை நான் இப்போ சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோட்டில் போகும்போது என்னை இழுத்துக்கொள்ளும் பின்ன ஓடி வரும், என்னை இழுத்துக்கொள்ளும் பின்ன நான் பார்த்து பையன் கடிச்சு இழுத்துட்டு போயிடப்போகிறேன் இவனாவது ஒருத்தன், வா வா நாங்கள் இழுத்துட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஓட வேண்டியது யாருக்கு பின்னாடி? கர்த்தருக்கு பின்னாடி. சத்தம் முறையிலே சொல்லுங்கள், தேவனுக்காக ஓடுங்க, அவரை முன்னாடி விட்டுருங்க, நம்ம பின்னாடி போவோம். ஏன்னா அவர் தான் சொல்கிறார், என் ஆடுகள் என்ன செய்கிறது? பின்தொடர்கிறது. அவர் முன்னாடி மேய்ப்பன், அவர் முன்னாடி போனால் ஆடுகள் சத்தத்துக்கு கேட்டு நினைஞ்சிட்டே இருக்கும். நல்ல ஆடுகளாக இருந்தால் நம்ம அவர் பின்னாடியே தான் போவோம், அந்த வழியை விட்டு விலக மாட்டோம். பொல்லாத ஆடுகளாக இருந்தால் அவர் உள்ள முன்னாடி விட்டு பின்னாடி கம்பு விரட்டிட்டு வரணும். நம்ம போய்கிட்டே இருந்தானே சில ஆடுகள் பாருங்கள், நல்ல மேய்ப்பன் போய்கிட்டே இருப்போம், அது பாட்டுக்கு வரும். ஆடோ மாடோ அவர் மட்டும்லாம் போயிடும், அது பாட்டுக்கு போய்கிட்டே தான் இருக்கும். சில மாடு சில ஆடுகள் பார்த்திங்கன்னா பக்கத்தில் என்ன இருக்கும், அப்படியே போய் டபையில் இதில் எக்கு பிடிக்கும், வேலையில் பிடிச்சி அந்த தோட்டத்தில் ஒரு கடி, இந்த தோட்டத்தில் ஒரு கடி, இந்த தோட்டத்தில். அப்போ அந்த ஆடுகள் இன்னும் என்ன செய்யலை? மேய்ப்பனுடைய சத்தத்துக்கு என்ன செய்யலை? செவி கொடுக்கலை. அதே மாதிரி தான் இன்றைக்கி ஆவிக்குரிய விசுவாச பிள்ளைகளும் செவி கொடுக்காமல் இருக்கிறோம். அடுத்த வசனம் சொல்லுது பாருங்க, 6ஆம் வசனம் சொல்லுது, கர்த்தருடைய வழிகளில் அவன் இருதயம் உற்சாகம் கொண்டது. அவன் தன் இருதயத்தை என்ன செய்தானா? உற்சாகம் கொண்டு இருந்தான். தேவனுடைய வழியில் நடப்பதற்கு அவன் இருதயத்தில் எப்படி இருந்துச்சு? உற்சாகம் இருந்துச்சு. யாரும் அவனை ஃபோர்ஸ் பண்ணலை. இப்போ நாங்கள் உங்களை ஃபோர்ஸ் பண்ணுற மாதிரி எனக்கு தெரியுது, நீங்கள் இப்படி நடங்க அப்படி நடங்க இப்படி சொல்ல. ஆனால் யோசபாத்துக்கு அப்படி யாரும் என்ன செய்யலை? சொல்லலை. அன்றைக்கி ஒரு சகோதரியை பார்க்குறேன், அப்படியே டக்கு 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 டக்குன்னு ஓடிட்டு. இவங்க எதுக்கு ஓடி வந்துக்கிட்டு இருக்காங்கன்னா, பையன் ஓடிக்கிட்டு இருக்கான். அந்த பையனை ஓட வைக்கிறதுக்காக இவங்க ஓடல, ஓடி நின்றாத, ஓடு இன்னும் ஓடு. இவங்களுக்கு என்ன அடிக்குது? மேலே எங்கேயும் மூச்சு இருக்குது. ஆனால் யாரை விட்டுறக்கூடாது? பிள்ளையை எப்படியாவது என்ன செஞ்சிடணும், ஓடி வச்சு பார்க்கணும். அதுக்காக பிரயாசப்பட்டு அவனை ஃபோர்ஸ் பண்ணுறது. அவன் இவ்வளோ விட சொங்கு சொங்குன்னு ஓடி வரான். இந்த அம்மாவோட அந்த பையன் எப்படி ஓடுறான், எப்படி ஓடுறான், ஓடி வந்துரு வந்துரு வந்துரு. நான் சொல்கிறேன், முடியாதவனை போய் திணிக்கக்கூடாது. அவனுக்குன்னு சில பலனை கொடுத்து நீ செய்யணும். கொஞ்சம் கொஞ்சமாக அவனை என்ன செய்யணும், வர வர அவனை டெவலப் ஆக்கணும். தவிர எடுப்பிலே போய் உசைன் போல்ட் மாதிரி எங்கே ஓட வைக்கணும்னு நினச்சிடுறாங்க. ஒலிம்பிக்கில் போய் கோல்டு அடிச்சுட்டு வந்துடணும் இந்த வருஷத்தில் அப்படின்னு சொல்லிவிட்டு, நீ தான் ஃபஸ்ட்டு ஓட போகிற, வா வான்னு ஓடுற மாதிரி இந்த அம்மா நாங்கள் உயிர்வாதை ஓடி வந்து வந்துரு 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 அப்படின்ட்டு இருந்தால் அது எப்படி இருக்கும் யோசித்து பாருங்கள். அவன் கிட்டாக்கு ஓடி இருந்தான், வீட்டை பத்து ஓடிட்டான்னு நினச்சி. இவ்வளோலாம் கஷ்டப்படுத்த வேண்டியதில்லை. இவன் என்ன சொன்னான்னா, கர்த்தரை பின்பற்றுவதற்கு அவருடைய பாதையில் நடத்துவதற்கு யாரும் இவனை என்ன செய்யலை? கட்டாயப்படுத்தாமல் தன் இருதயத்தில் உற்சாகம் கொண்டிருந்தான். கரங்களை தட்டி கர்த்தரை மயப்படுத்துங்க. நமக்குள்ளே உற்சாகம் அடையணும். ஜெபம் பண்ணணுமா? பாஸ்ட்டு சொல்லி, சில சொல்லியும் கேட்க மாட்டோம், சொல்லாமலும் கேட்க மாட்டோம். வாலிபர் மீட்டிங் வரமாட்டோம்னா வரமாட்டோம், ஜெபத்துக்குன்னா வரமாட்டோம். கையில் தான் செல்லு இருக்கும், ஆனால் நாங்கள் அட்டன் பண்ண மாட்டோம். எல்லாத்தையும் அப்படி தான் இருப்போம். இதெல்லாம் தூக்கி போட்டுட்டு உற்சாகமாய் நாமளே நம்மளை அர்ப்பணித்து கொள்ளணும். சத்தமா ஆமென். எங்கள் சாதாரண காரியம் தேவனுக்கு நம்ம தேடுவதில் உற்சாகம் அடையணுங்க. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை, இந்த நாள் கர்த்தருக்கானது. அப்போ கர்த்தரை தேடுவதற்கும் கர்த்தருடைய சமூகத்தில் உட்காருவதற்கும் அந்த பிளானை தான் நம்ம போடணும். தவிர அடுத்து ஞாயிற்றுக்கிழமையாக சர்ச்சு வரை எத்தனை மணிக்கு முடிக்கான்னு தெரியல, நம்ம பிளான் அங்கே இருக்குது. இன்றைக்கி 90% எல்லா திருச்சபையும் நான் சொல்கிறேன், விசுவாசியுடைய பிளான் எல்லாம் என்ன அப்படின்னா, எங்களுக்கு மேக்ஸிமம் 8 மணிக்கு முடிஞ்சிடும், 8:30க்கெலாம் நீங்கள் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துருங்க, நான் வந்துடுறேன். வீட்டில் போய் 2 இட்லியை மட்டும் தின்னுட்டு என்ன செஞ்சிருந்தேன், ஒடியாந்துருந்தேன், போயிடலாம். நம்ம தேவனை தேடுவதற்கு இருதயத்தில் என்ன அடையணும்? பக்கத்தில் சொல்லுங்கள், தேவனை தேடுவதற்கு இருதயத்தில் உற்சாகம் அடையுங்கள். நம்ம இருதயம் என்ன ஆயிட்டோம்? உற்சாகம் அடையணும். இப்போ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறாங்க, எப்படி போகிறோம்? ஒரு விழாவுக்கு போகிறோம், ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம், எப்படி போகிறோம்? உற்சாகமாக போகல, கூப்பிட்டுட்டாவில்ல என்ன செய்ய போவோம் வா அப்படின்னா போகிறோம் இல்லையா? அப்படின்னா படிச்சலை கட்ட மாட்டோம்ல. ஏதாவது போவோம் அப்படின்னு சொன்னால் சும்மா போயிட்டு வருவோம் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு ட்ரெஸ் நம்ம பண்ண மாட்டோம்ல, எப்பவும் போல் போயிடும். அப்போ தனியாக அதுக்குன்னு ஒரு மேக்கப் வைக்கிறோமா இல்லையா? ஒரு ட்ரெஸ் போடுறோம், அது பெண்களாக இருந்தாலும் அதுக்கு ஆண்களாக இருந்தாலும் அதுக்குன்னு ஒரு தனி ட்ரெஸ், ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம்னா அதுக்குன்னு கட்டுறோமா இல்லையா?
சும்மா சர்ச்சுக்கு வர்ற மாதிரி இங்கே போகிற மாதிரி இருக்கமா? இல்லை, ஏதோ ஒன்று போகிற மாதிரி, ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் சொன்னால் அதுக்கு ஒரு நல்ல சேலை கட்டணும், ஒரு நல்ல பேண்ட் ஷர்ட்டை போடணும், நல்ல வேஷ்டி கட்டணும், அப்படி கட்டி தானே அப்படி போகிறாங்க. ஏன்? அப்போ உள்ளுக்குள்ளே என்ன இருக்குது? அதே தான் தேவனை தேடுவதுக்கு இருக்கணும். சத்தமாக இல்லை சொல்லுங்கள். காலையில் எழுந்தோடனே இன்னைக்கு கர்த்தருடைய நாள், அவரை தேடி நாம் போகணும். அல்லேலூயா. அதற்கு நம்ம ஆயத்தமாகணும், எடுத்து வைக்கணுங்க. நாங்கள்லாம் ஆரம்ப காலத்தில் அப்படி தான் வச்சுட்டுப்போம். ட்ரெஸ்ஸை முதல் நாள் ராத்திரியில் எடுத்து வச்சுருவோம், அந்த டைம் இதாகிடக்கூடாது அப்படின்ச்சு. அங்கே 100 ட்ரெஸ் இருக்கலாம் கிடையாது, இருக்கிறதே 2 ட்ரெஸ் தான் இருக்கும். அந்த ட்ரெஸ்ஸுமே முதல் நாள் என்ன செய்யுறது? எடுத்து நல்லா பக்கம் வச்சுட்டு காலைல எழுந்து நல்லா ஜோம் பண்ணிவிட்டு டக்குன்னு டைமுக்கு முன்னாடி போய் என்ன செய்யுறது? 9 மணி சர்வீஸில் 8:30 மணிக்கெலாம் நாங்களாம் சர்ச்சுக்குள்ளே இருப்போம். 8:30 மணிலேருந்து சர்ச்சில் வர்றதுக்கு முன்னாடி மற்ற வேலைகள்லாம் பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அது. அந்த பழக்கம் இன்னை வரைக்கும் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது. சத்தமாக இல்லை சொல்லுங்கள். ஆயத்தப்பட்டுருணும். முதல் நாளே படுக்கும்போதே நம்ம பிளான், இன்றைக்கி நாளைக்கு இந்த சிலர் எந்திரிச்சு உட்காந்துக்கிட்டு தான் எந்த ட்ரெஸ்ஸை போட, எந்த சில. நான் சொன்னேன், பீரோ நிறைய வச்சுருந்தா அப்படி தான் ஒரு குழப்பம் தான் வரும். மொத்தமே ஒரு 4 இருந்துச்சுன்னா உடனே டக்குன்னு எடுத்து போட்டுருவோம். 200 சேலை இருந்துச்சுன்னா எந்த சேலை எடுக்க முடியும்? குழப்பம் வந்துடுதா? 200 சேலை 200 பேண்ட் ஷர்ட்டை வச்சுருந்தா இல்லை எந்த எடுத்து போட? இதில் வேறு அங்கே கேட்க வேண்டியது இருக்குது. சில நேரம் போகுங்க கிளம்பும் போது, நீ போன தடவை திருநெல்வேலியில் எடுத்தோம்ல அதை எடுத்து போட்டுக்கிடுவோமா? இந்த மதுரையில் எடுத்தோமா அதை போடுவோமா? இல்லை இந்த கள்ளக்குறிச்சியில் எடுத்தோமா அங்கே போடுவோமா? இல்லை இந்த சென்னை போயிருக்கும்போது எடுத்தோமா அதை போடு. போகிற ஒரு ஊரெலாம் சேலை எழுட்டு வந்துட்டால் எங்கே கட்ட முடியும்? இப்போ சேலைக்கு அடையாளம் என்னது தான்? ஊர் பேர். அதை சொல்லி இந்த ஊரில் எடுத்தது கூட இந்த ஃபங்க்ஷனுக்கு இதை கட்டுவோம், அடுத்த ஃபங்க்ஷனுக்கு அதை கட்டுவோம். இப்படிலாம் யோசிக்க வேண்டியது இருக்குது. மொத்தத்துக்கே 4-5 இருந்துச்சுன்னா என்ன செய்வோம்? சடக்குன்னு உருவோம், படாருன்னு கட்டுவோம், ஓடி போயிடுவோம். அந்த காலத்தில் அவ்வளோ இருந்துச்சு, ஓடினாங்க. இப்போ அதனால தான் லேட்டு. அதை கண்டுபிடிச்சி எடுக்கிறதுக்கு 1/2 மணி நேரம் ஆகிடுது. இவர் வெளியே நின்று அப்படியே ஏமா ரெடி ஆகிட்டியா, ஏமா ரெடி ஆகிட்டியா, ஏமா ரெடி ஆகிட்டியான்னு இவர் கத்திக்கிட்டே இருக்க வேண்டியது இருக்குது. ஏன்னா இவருக்கு இருக்குது 4 பேண்டு தான் இருக்கும். அந்த அம்மா அதை கேட்கவும் கேட்காது, உடனே எத்தனை பேண்ட் இருக்குன்னு கூட கேட்காது. அதனால் இவர் இருக்கிறத போட்டுட்டு அவர் பாட்டுக்கு நின்றுப்பார். இவங்க அதை எடுத்து இல்லை இப்போ தான் இருங்க, நான் தேடிக்கிட்டு இருக்கேன். என்னத்தை தேட நடக்கு? அப்போ சேலையை கண்டுபிடிச்சாச்சு. இப்போ அதுக்கு என்ன பிடிக்கணும்? மேட்சிங். அதை விட பெரிய குழப்பம் மேட்சிங் ப்ளவுஸ் கண்டுபிடிக்கிறது. ஏன்னா அது ஒரு பெட்டி இப்படி அடி கிடக்குமா, இதுக்குள்ளே உள்ளே கடந்து எடுத்து பாருங்கள். நான் வேடிக்கை சொல்ல, வீட்டில் போய் பார்த்தீங்கன்னா இந்த அக்காமார் கிளம்புங்காட்டில் அங்கே இருக்க கட்டிலோ சேரோ அது முழுவதும் என்னதாக தான் கிடக்கும், வெறும் ப்ளவுஸாக தான் கிடக்கும். எல்லாத்தையும் அள்ளி கீழே போட்டுட்டு மறுபடி எல்லா ஃபங்க்ஷன் முடிச்சு வந்த உடனே வீட்டுக்காரரை கூப்பிட்டு, ஐயா அதை மடித்து கொடுங்க, இது என்ன செய்யுங்க, மொத்தத்தையும் மடித்து கொடுங்க. மறுபடியும் யார் வேலை தான்? மடித்து வைக்கிறது இவர் வேலை. ஏமா நான் நிறைய வீட்டில் பார்த்துருக்கேன், மடிச்சுப்பார். மடித்து வச்சோன்னா அடுத்து இதே ஃபங்க்ஷனுக்கு இந்த மனுஷன் எங்கே தான் போட்டாருன்னே தெரில. அது நீயே படித்து நீயே வச்சுருக்கலாம்ல. இந்த மனுஷன் இந்த துணி எங்கே தான் வச்சான்னு தெரியல, இந்த சேலை இருக்குது, சேலைக்குள்ள சட்டையை காணும், எங்கே வச்சாரியா, அந்த உங்கள் அப்பா கூப்பிட எங்கே இருக்கும் வந்துடு. நடக்குதா இல்லையா? என்ன ப்ராக்டிக்கலாக பேசுகிற மாதிரி சொல்லுதீங்களோ? இதுதான் நடக்குது. நான் என்ன சொல்கிறேன், தேவனை தேடுவதற்கு உற்சாகம் அடைய வேண்டும். சத்தமா? இன்னும் சத்தமா? அடுத்து இதை விட ஒரு பெருசு செஞ்சான் பாருங்கள். இவன் ராஜாவாக இருக்கும்போது சும்மா இல்லை, ராஜாவாக இருக்கும்போது செய்கிறான். அடுத்து ஒரு மிக முக்கியமான ஒரு காரியம், தேவன் வர வர அவன் மிகவும் பெரியவனாகிறதுக்கு காரணம் என்ன? இன்னொரு மிக முக்கியமான ஒரு காரியத்தை செய்தார். வேறு எந்த ராஜாவும் செய்யாத ஒரு காரியத்தை யோசபாத் தன் வாழ்க்கையில் செய்தார். அதே 17ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். 7ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் வரைக்கும் ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கும். என்ன பாருங்க? அவன் அரசாண்ட 3ஆம் வருஷத்தில், அவன் அரசாள துவங்கிய அந்த 3ஆம் வருஷத்திலேயே யூதாவின் பட்டணங்களிலும் உபதேசம் பண்ணும்படிக்கு அவன் தன் பிரபுக்களாகிய பென்னாயிலையும் ஒபதியாவையும் சகரியா நெதனியா மிகாவேல் இவர்களோட கூட செமாயா செபதியா ஆசகேல் செமிரமோத் யோனத்தான் அதோனியா தொபியா தோபத்தோனியா என்னும் லேவியரையும். நல்ல கவனிங்க, ஒரு பெரிய லிஸ்ட் கொடுக்கானா? எதுக்கு பாருங்க அடுத்து. இவர்களோட கூட ஆசாரியரான எலிஷாமாவையும் யோராமையும் அனுப்பினான். இவர்கள் யூதாவிலே உபதேசித்து, நல்ல கவனிங்க, இவர்கள் யூதாவிலே உபதேசித்து கர்த்தருடைய வேத புஸ்தகத்தை வைத்துக்கொண்டு யூதாவின் பட்டணங்களெல்லாம் திரிந்து ஜனங்களுக்கு போதித்தார்கள். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க.
இந்த ராஜாவுடைய தன்மையை பாருங்க. யூத தேசம் முழுவதற்கும் யாரை ஏற்படுத்துறான்? போதிக்கிற போதகர்களை ஏற்படுத்துறான், உபதேசிகளை ஏற்படுத்துறான். சத்தியத்தை சொல்லணும். இதுதான் நம்முடைய பிரமாணம், கட்டளை இதுதான், 10 கற்பனைகள் இதுதான், நமக்கு நியாயப்பிரமாணம் தான், மோசையின் மூலமாக கொடுக்கப்பட்டது, இப்படி வளர்ந்தால் இப்படி இருப்போம் அப்படிங்கிறத சொல்வதற்கான சம்பளத்தை கொடுத்து ஆட்களை ஏற்படுத்துகிறான். அரசாங்கமே நியமிக்குது, ராஜா நியமிக்கிறான், அவங்களை நியமித்து எல்லா இடத்துக்கும் அனுப்புகிறான். யூத தேசம் முழுவதற்கும். இதுக்கு முன்னாடியே இதுக்கு பின்னாடியே வேறு எந்த ராஜாவும் என்ன செய்ததில்லைங்கிற அளவுக்கு காரியத்தை சாதிக்கிறான். அதுக்கு பின்னாடி வேறு ராஜாக்கள் செய்திருக்கிறாங்க. இவங்கெல்லாம் சிறைபிடித்து கொண்டு போன போது அவங்க செஞ்சுருக்கிறாங்க. யூத ஜனங்களுக்கு அவங்களுடைய காரியங்களை சொல்லணும் அப்படி சொல்லப்படுது. ஆனால் யூத ராஜாக்களோ இஸ்ரவேலின் ராஜாக்களோ என்ன செய்யலை, வேறு யாரும் செய்யாததை இவன் செய்து கொண்டு இருக்கிறான். ஏன்னா ஒரு மனுஷன் வழிநடத்தப்படுவதற்கு எது மிக முக்கியம்? உபதேசம். சத்தமுறை இல்லை சொல்லுங்க. போதனை இல்லாமல் நம்ம வாழ முடியாது. அதனால தான் வேதம் சொல்கிற 2 காரியம். ஆலோசனை இல்லாத இடத்துல ஜனங்கள் என்ன செய்வார்கள்? சீர்கெட்டு போவார்கள். அதனால் நல்லா புரிந்து கொள்ளணும். நம்ம சீர்கேடு வராமல் இருக்கணும். நம்ம உபதேசிப்பதற்கும் எச்சரிப்பதற்கும் நமக்கு என்ன இருக்கணும்? ஆட்கள் வேணும். தீர்க்க தரிசனமும் கட்டாயம் இருக்கணும். அதே நேரத்தில் அவங்களுக்கு தேவையான ஆலோசனைகளும் இருக்கணும். இந்த 2 ஒன்று போல் போய்கிட்டே இருக்கணும். உபதேசங்கள் மிக முக்கியம். சுவிசேஷம், இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் சுவிசேஷம் சொல்கிறோம், ஆனால் உபதேசங்கள் இல்லை. சுவிசேஷம் வேறு, உபதேசம் வேறு. சுவிசேஷம் வந்து இயேசு நல்லவர் அப்படின்னு சொல்கிறது. இயேசு நம்முடைய பாவங்களுக்காக இந்த பூமியில் வந்து அடிக்கப்பட்டு மரித்து உயிர்த்தெழுந்து இன்று ஜீவனோட நம்ம பாவங்களை மன்னிக்கிறவர். இது என்னது? சுவிசேஷம். உபதேசம் என்பது என்னென்னா, அந்த கர்த்தரை நீ பிடித்து கொண்டு இப்படி நடந்தால், அவர் வழி நடந்தால் நீ அவர் ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுவாய். அது என்னது? உபதேசம். அவ்வளோதான். சுருக்கமாக பார்த்தா இதுதான். உள்ள நிறைய இருக்குது. இதான் அவ்வளோதான், சிம்பிள். இயேசு நல்லவர்னு ஒருத்தருக்கு அடையாளம் காட்டுறது சுவிசேஷம். அந்த இயேசு வரும்போது உன்னை மகிமையில் சேர்த்துக்கொள்வா, அதற்கு நீ ஆயத்தமாக இருக்கணும், அதற்கு இன்னென்ன காரியங்களை நீ செய்யணும்னு சொல்கிறது என்னது? உபதேசம். சுவிசேஷத்தை வெளியே சொல்லணும், உபதேசத்தை எங்கே சொல்லணும்? சபையில் சொல்லணும். இன்றைக்கி நிறைய பேர் சபையிலே என்ன தான் சொல்லிட்டு கிடக்காங்க? சுவிசேஷத்தை சொல்லிட்டு இருக்காங்க. இயேசு நல்லவர், இயேசு நல்லவர் சொல்லிக்கிட்டே தெரியுதான். இயேசு நல்லவர்னு தெரிஞ்சு தானே தேவாலயத்துக்குள்ளே வந்திருக்கிறோம். எத்தனை பேர் இயேசு நல்லவர் தெரிஞ்சு வந்தீங்க? இன்னும் எத்தனை பேர் இயேசு நல்லவர் தெரியாமல் இருக்கீங்க? தெரிஞ்சிட்டோம். இப்போ என்னென்னா, அந்த நல்லவரோடு நடப்பதற்கு நாம் என்ன செய்யணும்? அதான் கற்றுக்கொள்ள வேண்டும். ஆமேன். புரியுதா உங்களுக்கு? 1ஆம் கிளாஸில் முதல்ல என்ன சொல்லிக் கொடுப்பாங்க? உள்ளே போனவொடனே ஆனாவனான்னு சொல்லிக் கொடுப்பாங்க. ஆனா ஆவண்ணா ஈனா. இவன் 12th போய் ஆனாவனா சொல்லிக்கிட்டு இருக்க முடியுமா? இல்லை, எத்தனை கிளாஸ் படிக்க? 12th என்னெல்லாம் படிச்சுட்டு இருக்க? ஆனாவனா எழுதிட்டு வர சொல்லுவாங்க மிஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்கன்னா. ஆனால் இப்போ எழுத வேண்டியது இருக்குது. 12th படிக்கிற பிள்ளைகளுக்கும் காணா காவனா சொல்ல தெரியாது. நிறைய பேர் போய் கேட்டு பாருங்க. நல்ல படிப்பாங்க, முதல் ராங்கு, இங்கே வா உட்காரு, இதை ஃபுல்லாக சொல்லு, வரிசையாக சொல்லுன்னு சொன்னால் உயிரெழுத்துக்கள் சொல்லிடுவாங்க. மெய் எழுத்துக்கள்னு சொல்லுவான். இந்த உயிர் மெய் எழுத்துக்கள்னு ஒன்று இருக்குல்ல, அது எத்தனை? உயிர் மெய் எழுத்துக்கள் எத்தனையா? நாங்கள் பள்ளிக்கூடம் படிக்க வந்திருக்கோம், நாங்கள் பைபிளை படிக்க வந்திருக்கோம். நீங்கள் சொல்கிறது உங்கள் மைண்ட் வாய்ஸ் எனக்கு நல்லா கேட்குது. படிக்கிற காலத்திலே நாங்கள்லாம் அதை யோசித்தது கிடையாது. பள்ளிக்கூடத்துலேயே மொத்தம் எத்தனை எழுத்து இருக்குது? 247, 216 எழுத்துக்கள் உயிர்மை எழுத்துக்கள் இருக்குது. இந்த உயிர்மை எழுத்துக்கள் எத்தனை பேருக்கு தெரியும்னு கேளுங்க. தமிழ்நாட்டில் தானே பிறந்தோம். காலேஜ் படிப்பா, இன்ஜினியரிங் காலேஜ் படிக்கலாம், ஆனால் கேட்டு பாருங்கள் எத்தனை பேருக்கு கேளுங்க. உடனே என்னத்தை திறப்பான்? லேப்டாப்பையோ செல்லையோ தொடங்கி இப்படி போட்டு அல்லேலூயா. அதே கிராமத்தில் இருக்கிறவன், பள்ளிக்கூடத்துக்கு போகாத கொத்தனார் வேலை பார்க்குறவன், கூலி வேலை பார்க்குற, தோட்டத்தில் வேலை பார்க்குற ஒரு ஆளை போய் கூப்பிட்டுக்காருங்க, அவர் கிளியராக சொல்லுவார். புரியுதுங்களா உங்களுக்கு? அருமையானவர்களே, ஏன்னா அந்த உபதேசம் அவங்க கற்றுக்கொள்கிறது இன்னும் தெளிவாக என்ன செய்யலை. இவங்க எதையோ ஒரு இதை தான் கற்றுக்கொள்கிறாங்களே தவிர அடிப்படையை கற்றுக்கொள்ளாமல் இன்னும் நிறைய பேர் என்ன செய்கிறாங்க? இருந்து கொண்டு இருக்கிறாங்க.
அது புரிந்து கொள்ளணும். வேதம் சொல்கிறது உபதேசிப்பதற்கு ஆட்களை ஏற்படுத்தினான். அந்த காரணம் என்னென்னா, தன் ஜனங்களை சரியான வழியில் நடத்த வேண்டும் என்பதற்காகத்தான். தன் ஜனங்கள் கர்த்தருக்குள்ளாக நிற்க வேண்டும், இடறி போயிடக்கூடாது என்பதை யூத ஜனங்களை குறித்து மிகப்பெரிய அக்கறை யாருக்கு இருந்துச்சு? தான் மட்டும் நடந்தால் போதாது, தன்னோடு இருக்கிற ஜனங்களும் கர்த்தருக்கு பின்னாடி நடக்கணும்னு நினச்சவன். சத்தமுறையில் சொல்லுங்கள். அது மாத்திரமல்ல, இன்னும் நம்ம வாசிச்சுட்டே போகலாம். 20ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா 20-21 வாசிங்க. 20ஆம் அதிகாரம் 21-22 யுத்தத்துக்கு ஒரு பெரும் கூட்டம் சுற்றி வந்துருச்சு. மோவாபியர்கள், அம்மோனியர்கள், சேயீர் மலை தேசத்தார்னு சொல்லி ஒரு பெரும் கூட்டம், லட்சக்கணக்கான ஜனங்கள் கூடி வந்துட்டாங்க. யுத்த வீரர்கள் நிற்கிறாங்க. அதற்கு நடுவில் இவன் ஆண்டவர் நோக்கி ஜெபம் பண்ணுறான். ஜெபம் பண்ணிவிட்டு அவன் என்ன ஏற்படுத்தினா பார்த்தீங்கன்னா, அதை சுற்றிவங்களை ஜனங்களுக்கு முன்னாடி அந்த யுத்தத்துக்கு போவதற்கு அவனுக்கு ஒரு தீர்க்க தரிசனம் கிடைக்கிது. நீங்கள் போங்க, யுத்தத்தை போடுங்க, நாளைக்கு நேரத்தில் அவன்கிட்ட எழுதுகிற போங்க, இந்த யுத்தம் உங்களுடையதில்லை, இந்த யுத்தம் யாருடையது? கர்த்தருடையது, அவரே உங்களுக்கு யுத்தம் பண்ணுவாருங்கிற தீர்க்க தரிசன வார்த்தை கிடைக்கிது. கிடைச்ச உடனேயே இந்த யோசபாத் என்ன செய்கிறான்னா, யுத்த வீரர்களை கூப்பிட்டு, நீங்கள் எல்லாரும் பட்டயத்தை தூக்குங்க, அருவாளை தூக்குங்க, ஈட்டியை தூக்குங்க, அம்பை தூக்குங்க அப்படிலாம் சொல்லலை. அவன் என்ன சொன்ன, யுத்தத்துக்கு யாரை நிறுத்துறானா? தேவனை துதிக்கிற பாடல்களை முன்னாடி நிறுத்தினானா. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. இதுவும் ரொம்ப வித்தியாசமான அனுபவம். இந்த யோசபாத்துடைய லைஃப்பில் மற்ற ராஜாக்களுக்கு இவனுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட். இது பார்த்தீங்கன்னா, எல்லாரும் யுத்தத்துக்கு போகணும், என்ன தான் செய்வான்? யுத்த வீரர்கள் தான் முன்னாடி போவான். ஆனால் இவன் யுத்த வீரர்கள் இவன் போகாமல் யுத்த வீரர்களுக்கு போய் முதல்ல யாரை நிப்பாட்டுறான்? எக்காலங்களை உதுறவங்க, மேலகதாளங்களை அடிக்கிறவங்க, நாதசுரம் வாசிக்கிறவங்க, இப்படி எல்லாத்தையும் நிப்பாட்டி வச்சுட்டான். முதல்ல பாடல் பாடுறவங்க நிப்பாட்டுறான். பாடினவன் சொல்ல, நீங்கள் கர்த்தரை என்ன செய்யுங்க? துதியுங்க. எவ்வளோ பெரிய ஆச்சரியமான வாழ்க்கை பாருங்கள். அவருடைய லைஃப்பில் எப்படி மாற்றங்கள் வருது பாருங்கள். கர்த்தரை துதிக்கணும். சத்தமுறையிலே சொல்லுங்கள். இன்னும் துதிக்கத்தான் சொல்லுதேன். கர்த்தரை என்ன செய்யணும்? துதித்தாத ஐயா தடைகள் உடையும். இவங்க துதிச்சாங்க. எல்லா ஜனங்களும் முன்னாடி நின்று கர்த்தரை பாடி துதிக்கிறாங்க. பெரும் கூட்டம் இருக்குது. அது ஒரு கூட்டம் மட்டும் இல்லை, மோவாபியர்கள் வந்திருக்கிறாங்க, அம்மோனியர்கள் வந்திருக்கிறாங்க, அப்புறம் சேயீர் மலை தேசத்தார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த சேயீர் மலையை சுற்றி இருக்கிற பல டிஃப்ரெண்டான பீப்புளும் வந்திருக்கிறாங்க. ஒரு குரூப் இல்லை, இப்படி பெரும் கூட்டம் யாருக்கு எதிராக இருக்குது? ஒரு சின்ன யூத ஜனங்களுக்கு எதிராக நின்றுக்கிட்டு இருக்குது. இந்த ஜனங்களுக்கு நடுவில் இவங்க நின்று என்ன செய்கிறாங்கன்னா, வந்து வாங்கடா அப்படின்னு சொல்லி அம்பு இயலை, ஈட்டி இயலை, அப்படி எவனும் பட்டயத்தை தூக்கி வீசிட்டு போல, இவங்க முன்னாடி நின்று மேலே தாளங்களை வாசித்து கர்த்தரை துதிக்க ஆரம்பிக்கிறாங்க. அல்லேலூயா. அவரை பாடி துதிக்கிறாங்க. ஒரு எப்படி வித்தியாசம் பாருங்கள். அங்கே இருக்கிறவங்க கேலி பண்ணியிருப்பான். அங்கே இருக்க யோசித்து பையன், இந்த பைத்தியக்கார பையங்களா, நம்மெல்லாம் எதுக்கு வந்து நிற்கிறோம்? பட்டயத்தோடு நின்றுட்டு இருக்கிறோம். நம்மளாம் ஈட்டியோடைய அம்போடைய வந்து நின்றுக்கிட்டு இருக்கிறோம். இப்போ எல்லாமே வெட்டி வீழ்த்த போகிறோம். இந்த குட்டிக்கு பேக இத்தனை கனமாக இருந்துக்கிட்டு இவங்க என்ன பண்ணிகிட்டு இருக்கிறான்? அவன் பாட்டுக்கு கைதட்டி பாட்டு பாடிக்கிட்டு இருக்கான் பாருன்னு சொல்லிட்டு. நல்ல கவனிங்க. அப்படி என்ன தான் அவனுக்கு என்ன செஞ்சுருக்கிறோம்? அவங்கள பார்த்த உடனே அப்படி தான் வச்சுருப்பாங்க. ஏன்னா இவங்க முன்னாடி வந்தவங்க முழுது ஆக்சுவலாக தம்பூர் பேண்ட் ஷர்ட்டெல்லாம் எதுக்கு போவோம்? ஏமா பொதுவாக மேலதாளன்னு வைங்களேன், எதுக்கு போவோம்? கல்யாணம், கொண்டாட்டம், திருவிழாக்கள், அது இதுன்னு கொண்டாட்டம்னா, இப்போ யாரோ ஒருத்தரை வரவேற்கனா என்ன அடிச்சுட்டு வராங்க? கொட்டை அடிச்சு அப்படி தானே போவாங்க. இப்போ யுத்தத்துக்கு இவங்க கொட்டை அடிச்சுட்டு போகிறானுவா. இப்போ நம்ம வீட்டில் சாவு வீட்டுக்கும் அதை அடிக்கான். இப்போ அங்கே கல்யாண வீட்டுக்கு அடிக்கிறதோட எங்கே ஃபேமஸ் அடிக்கிறாங்க? சாவு வீட்டில் அடி செம மாட்டுறாங்க. போட்டு டண்டக்கண்டக்கான் டங்கண்டக்கான் டண்டக்கண்டக்கான் டண்டக்கண்டக்கான் டங்கண்டக்கான் அப்படின்னு அடி. அது எங்கே தான் அப்படி அடித்தா தான் அவர் போவார் ஊர்வலத்தில். அவருக்கு ஊர்வலம் தான். அதனால் எல்லாத்துக்கும் ஊர்வலம். எந்த ஊர்வலம் நடந்தாலும் எது நடந்தாலும் என்ன நடந்துட்டுருக்கு? அது ஒரு கொண்டாட்டம், சந்தோஷத்துக்காக செய்கிற காரியமாக நமக்கு நடக்கு. நல்லா கவனிச்சுக்கிடுங்க. இப்போ முன்னாடி போய்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ யுத்தம் வந்து அங்கே நிற்குது. இவங்க எல்லோரும் கொண்டாடுற மாதிரி சந்தோஷமாக இவங்க ஆட்கள் பின்னாடி வராங்க. யுத்தவர்கள்லாம் பின்னாடி வராங்க. முன்னாடி ஃபுல்லாக பாடகர் போகிறாங்க. இதை பார்க்குறவனுக்கு எப்படி தெரியும்? இந்த பைகளை மாதிரி பைத்தியக்கார பை உலகத்திலே இருந்திருக்க மாட்டான் போல தெரியுது. இப்படி வரானுங்க எல்லாவனும் கொட்டையும் தூக்கிட்டு என்ன வச்சுட்டு இருக்கானுவ?
நாதஸ்வரத்தை தூக்கிட்டு எக்காலத்தை தூக்கிட்டு பாட்டு பாடிட்டு வந்துக்கிட்டு இருக்கானுவோ, ஆட்டம் பாட்டுட்டு வந்துக்கிட்டு இருக்கானுவோ, சாக போகிறது கூட தெரியலையா அப்படின்னு சொல்லி யோசிச்சிருந்துருப்பானுங்க. அப்படி சிந்திக்கிற அந்த நொடி பொழுதிலே கர்த்தர் கிரியை செய்தார். அந்த வசனம் அப்படியே இருக்கு பாருங்க. என்ன வசனம் பாருங்க? அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது, அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாய் வந்து, யூதாவுக்கு விரோதமாய் வந்து பதிவிருந்த அம்மோன் புத்திரரையும், பதிவிருந்த அம்மோன் புத்திரரையும், மோவாபியரையும், சேயீர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாக ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணினார். அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். உற்சாகமாய் யுத்தத்துக்கு எதையே தூக்கல, பட்டயத்தையே தூக்கலங்க, ஜெயம் மட்டும் கிடைச்சிருச்சு. பக்கத்தில் சொல்லுங்க, நீங்க பட்டயத்தெல்லாம் தூக்க வேண்டாம், ஜெயம் கிடைக்கும். உங்களுக்கு இருக்கிற ஒரே ஆயுதம் என்னதான்? துதிங்க. சொல்லுங்க, அதை சொல்லுங்க. நீங்க துதிங்க. எந்த பிரச்சனை, எந்த போராட்டம் எது வரும், துதிங்க. கர்த்தரை துதிச்சா மட்டும் போதும். அல்லேலூயா. எவ்வளவு துதிக்க முடியுமோ துதிச்சு பாருங்க, கர்த்தர் தடைகளை உடைச்சிருவார். நமக்கு நல்ல உதாரணம் இது. சும்மா வர வர பெரியவரானான், அதல்ல, அவன் செய்கிறதுல மாதிரியாக இருந்தான். ஆமென். நமக்கு முன்னாடி நல்ல செய்கையில் மாதிரி, எவ்வளோ பெரிய மாதிரியாக இருக்கிறான் பாருங்க. தைரியமாக போகிறான், துதிக்க வைக்கிறான். துதி செய்ய தொடங்கும் போதே தேவன் கிரியை செய்ய ஆரம்பிச்சிடறான். நீங்கள் எப்போ துதிக்க தொடங்குறீங்களோ உங்களுக்கு அற்புதம் நடக்குங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? துதிச்சு பாருங்க. பிரச்சனைகள் வரும்போது, போராட்டம் வரும்போது, பாடு வரும்போது, நெருக்கடி வரும்போது, வியாதி வரும்போது, பலவீனம் வரும்போது என்ன செய்து பாருங்க, துதிச்சு பாருங்க. தேவன் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். சத்தமா இன்னும். அதனால் நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. இவங்க துதிக்க மட்டும்தான் செஞ்சாங்க. ரெண்டு காரியத்தை மட்டும்தான் செஞ்சாங்க. இவங்க ரொம்பலாம் செய்யலை. ஒன்று, கர்த்தரை நல்லா துதிச்சாங்க. அடுத்து கொஞ்ச நேரம் கழிச்சு எல்லாம் போய் கொள்ளையடிச்சிட்டு வந்தாங்க. ஏன்னா எல்லாரும் நினைஞ்சு கிடக்கான். சேயீர் மலை தேசத்தார், மோவாபியர்கள், அம்மோனியர்கள் எல்லாம் நினைஞ்சிருக்கான். செத்து மடிஞ்சிட்டான். ஒருத்த வெட்டி போட்டான். முதல்ல இவங்க ரெண்டுத்துக்கு வெட்டி விழுந்துச்சு, மறுபடியும் அவங்க ரெண்டுத்துக்கும் ஒருத்த மாற்றி வெட்டி எல்லாம் செத்து போயிட்டான். ஒருத்தம் கூட உயிரோடு இல்லை. ஆனால் அவங்க கொண்டு வந்த பொருட்கள், வெள்ளியுடைமைகள், பொண்ணுடைமைகள், அவங்க கொண்டு வந்த எல்லாமே அங்கே கிடக்குது. ஆகாரத்துக்கு கொண்டு வந்த கோதுமை எல்லாமே அங்கே கிடக்குது. அவங்க பாளையத்தில் இருக்குது எல்லாமே. ஏன்னா இராணுவம்னு சொன்னால் அவங்க சாதாரணம் கிடையாதுல்ல. அந்த மிலிட்ரிக்கு தேவையான எல்லாத்தையும் என்ன செஞ்சுருப்பாங்க, கொண்டு வந்து அங்கே வச்சுருப்பாங்க. எல்லாம் அங்கே இருக்குது, எல்லாம் கிடக்குது. ஆள் பிரேதங்களும் கிடக்குது. இவங்க போய் பார்த்தா எல்லாம் செத்து பிரேதமாக கிடக்குறாங்க. இவங்க தாண்டி போய் எல்லா கூடாரத்துலேருந்து என்ன தள்ளிட்டு வந்துட்டானுவா. ஆமாம், அள்ளிட்டு வந்து ராஜாட்ட சொல்கிறாங்க, ஐயா கொண்டு வந்துட்டோம், கொண்டு வாங்க. எல்லாத்தையும் பராக்காவில் கொண்டு வந்துச்சு. அங்கேயும் கர்த்தரை அவர்களை துதித்தார்கள். சத்தம் வரலே சொல்லுங்க. ஏமே, இது ஐயா கர்த்தருடைய வல்லமை. யோசபாத் பயன்படுத்தின கருவிகள் அதுதான். அவன் தனக்கு திறமை இருக்குது, யுத்தத்துக்கு போவோன்னு சொல்லி போகலை. அவன் போனது கர்த்தரை நம்பி தான் அவன் எல்லாத்தையும் செய்தான். அதனால தான் நான் சொல்கிறேன், ஒருவேளை நீங்கள் எதை செய்து பார்த்தாலும் சரி, கர்த்தரை மட்டும் நம்பி போனீங்கன்னா கர்த்தர் ஜெயம் கொடுத்துருவார். எந்த சூழ்நிலை உங்களுக்கு தருவார். நீங்கள் மாமிச புயத்தை நம்பி போனீங்கன்னா உங்களுக்கு தோல்வியை தவிர ஜெயம் கிடைக்காது. ஆனால் தெய்வ பலத்தை நம்பி போனீங்கன்னா நீங்கள் ஒரு காலமும் ஒரு இடத்துலையும் தோல்வி அடைய போகிறதில்ல. சில நேரங்களில் தோல்வி போல் என்ன செய்யும், தோன்றும். சில நேரம் அப்படி தோணும், தோல்வி அடைஞ்சிரும் மாதிரி தெரியும். ஆனால் ஜெயம் கொடுக்குற கர்த்தர் நம்ம கூட இருப்பார். அல்லேலூயா. ஆமாவா இல்லையா? அவர் ஒரு நாள் நம்ம என்ன செய்ய விட மாட்டார், தோல்வி அடையவே விட மாட்டார். அல்லேலூயா. அவர் நம்ம கூட இருக்கிறார்ல, அவர் நம்மை விட்டு விலகவும் மாட்டார். அவர் என்னைக்காவது ஒரு நாள் நம்மளை விட்டுட்டு போயிட்டாருன்னு நம்ம மாட்டிக்கிடுவோம். அவர் நம்ம கூட இருக்கிற வரைக்கும். அதனால தான் சொல்ல, கர்த்தரை நம்பி அவரை தேடுவதற்கு உண்மையாக இருங்க. அவரை வழி நடப்பதற்கு உண்மையாக இருங்க. உங்கள் இருதயத்தில் அதை சந்தோஷமாக வைத்துக்கொள்ளுங்க. இருதயத்தில் சந்தோஷத்தோடு அவரை தேடுங்க. அவர் வழியில் நடங்க. தேவன் உங்களுக்கு ஜெயம் கொடுத்து கொண்டே இருப்பார். அல்லேலூயா. கர்த்தருடைய வசனத்தை, வார்த்தை, உபதேசத்தை கேளுங்க. சத்தியத்தை மேய்ந்து கொள்ளுங்க. அவன் உபதேசிப்பதற்கு வைத்ததற்கு காரணம் எல்லாரையும் வைத்துக்கொள்ளான். நல்லா புரிந்து கொள்ளுங்க. யுத்தம் செய்யாமலே அவன் என்ன பண்ணிட்டு இருந்தான், ஜெயத்தை பெற்றுக்கொண்டவன். அல்லேலூயா. அல்லேலூயா. எத்தனை மேன்மையான காரியம். எங்கள் யோசபாத்தை என்னுடைய முன்பாக நிறுத்தி பாருங்கள்.
அவன் வர வர என்னானான்? அவன் வர வர என்னானான்? மிகவும் பெரியவன் ஆனான் வசனம் சொல்லுது. அங்கே நீ வாசித்து பார்த்தீங்கன்னா அந்த 10ஆம் வசனத்திலிருந்து 12ஆம் வசனம் வரைக்கும் வாசித்து பாருங்க. யூதாவை சுற்றிருக்கிற தேசங்களுடைய ராஜ்யங்களின் மேலெல்லாம் கர்த்தரால் உண்டான பயங்கரம் வந்ததினால். நல்ல கவனிங்க, இவன் துதிக்கிறவனா இருந்தான், கர்த்தரை தேடுகிறவனா இருந்தான், கர்த்தருடைய வழியில் நடக்கிறவனா இருந்தான், தன் இருதயத்தை அதில் சந்தோஷப்படுத்திக் கொள்ளவனா இருந்தான். இப்படியெல்லாம் அது மட்டும் இல்லை, தன் ஜனங்களையும் அதற்காக ஆயத்தப்படுத்துகிறவனா இருந்தான். அப்படி இருந்ததுனால அங்கே என்ன சொல்லுவாங்க, இவன் நிமித்தம் சுற்றி இருக்கிற பட்டணங்களுக்கெல்லாம் என்ன உண்டாயிருச்சான்? பயங்கரம் உண்டானால ஒருவனும் யோசபாத்தோடு யுத்தம் பண்ண வரவில்லை. அல்லேலூயா. எல்லாருக்கும் யாரை குறித்த பயம் இருந்துச்சு? எப்படி அன்னைக்கு மொர்தெக்காயை பார்த்த ஒரு பயம் அன்னைக்கு யூதர்கள் அல்லாத எல்லாருக்குள்ளே இருந்துச்சோ, அதே போல யோசேப்பை குறித்த யோசபாத்தை குறித்த பயம் சுற்றி இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் இருந்துச்சு. அல்லேலூயா. இதெல்லாம் வச்சு தான் அந்த வசனம் உன்னை குறித்த பயமும் திகிலும் அவர்களுக்கு என்ன செய்யும்? உண்டாக செய்வேன்னு சொல்லி வசனம் சொல்லுது. அப்போ அந்த திகிலும் பயமும் உன்னை குறித்து உங்களுக்கு உண்டாக செய்வேன்னு சொன்ன வசனத்துப்படி அங்கே செய்ய வைத்தார். யோசபாத்துட்டு எவனும் சண்டைக்கு வர விரும்பலை. காரணம் என்னென்னா, கர்த்தர் பயங்கரங்களை செய்து கொண்டிருந்தார். அல்லேலூயா. ஏம்மா பக்கத்தில் சொல்லுங்கய்யா, ஐயா சொல்லுங்கய்யா, பக்கத்தில் கையை பிடிச்சிக்கோங்க. நீங்களா நினைக்காதீங்க, அவர் நினைக்கிறத நடத்துங்க. யார் நினைக்கிறது? இந்த வசனங்கள்லாம் வாசிக்கும்போது தான் உணர்வு வருது. நாமளா ஒன்று யோசிக்க வேண்டாம், கர்த்தர் செய்கிறதுக்கு ஒத்து கொடுத்துருங்க, அவர் நடத்திடுவார். ஆமே. எல்லாம் நீங்கள் வாசி பாருங்களேன், யோசபாத்து லைஃப் ஃபுல்லாகவே தான். ஆனால் அவன் தேவனை தேடுவதில் எப்படி இருந்தான்? உண்மையா. ரெண்டாவது வாஸ்தவம் என்ன பார்த்தோம்? அவருடைய கற்பனையில் முடியலாம் என்ன செய்தான்? நடந்தான். மூணாவது வழியில் நடப்பதற்கு தன் இருதயத்தை என்ன செய்தான்? உற்சாகம் கொண்டிருந்தான். நாலாவது கற்றுக் கொடுக்க ஆட்களை, உபதேசியர்களை ஏற்படுத்தினான். ஜனங்களையும் கர்த்தருடைய வழி நடத்துவதற்கு உற்சாகப்படுத்தினான். ஐந்தாவது பார்க்கிறோம், அவன் யுத்த காலத்திலும் கூட யுத்த கருவிகளை பயன்படுத்தாமல், யுத்தங்களை நம்பாமல் துதிக்கிறவர்களே அதிகமாக நம்பி வைத்திருந்தான். சத்தமுறையில் சொல்லுங்க, பிரச்சனைகள் போராட்டங்கள் வரும்போது கூட துதிக்கிறதுக்கு தான் என்னானே தவிர யுத்தத்துக்கு வாங்கடான்னு போகல. ஏன்னா இன்னொன்று காரியம், யுத்தத்துக்கு போகிறதுக்கு அவன் எண்ணம் கிடையாது, ஆளும் கிடையாது. அவன் கொஞ்சம் இருக்காங்க, அது ஆளே இல்லை, பரதேசி நினச்சிடாதீங்க, ஆள் இருந்தாங்க. ஆனால் அவ்வளோ பேருக்கு முன்னாடி யுத்தம் செய்யக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு யாருக்கு என்ன கிடையாது? பலன் கிடையாது. கொஞ்சம் சின்ன கூட்டமாக இருந்துச்சு இராணுவ வீரர்கள். அதனால் இவனுக்கு இருந்த நம்பிக்கை, துதிக்கிறவர்கள் தான் படை வீரர்களாக யோசித்தான். துதியரை முன்னாடி நிப்பாட்டிட்டான். அல்லேலூயா. ஏன்னா வேதம் தெளிவாக சொல்லுது. தேவனிடத்தில் கேட்கும்போது யுத்தம் ஒவ்வொரு முறையும் நியாயாதிபதிகள் புஸ்தகத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். யார் முன்னாடி போகணும்னு சொல்லும்போது யாரை தான் போய் சொல்கிற? கர்த்தர். யூதா கோத்திரத்தை முன்னாடி நடத்துங்க. ஏன் யூதா கோத்திரம்னா, யூதா என்றால் என்னது? துதி. யூதா என்றால் அதுக்கு அர்த்தம் என்னது? துதி. அதனால் துதிக்கிறவன் முன்னாடி போனால் ஜெயம் கிடச்சிக்கிட்டே இருக்கும். சத்தமுறையிலே சொல்லுங்கள். அதனால் இங்கே எங்கே போனாலும் துதியை முன்னாடி நிறுத்துங்க. துதித்து ஸ்தோத்திரத்தோடு புறப்பட்டு பாருங்கள், உங்கள் வாசல் உங்களுக்கு திறக்கப்பட்டு கொண்டே இருக்கும். அடைக்கப்பட்டதெல்லாம் கர்த்தர் நிர்மூலமாக்குவார். அல்லேலூயா. அவன் போகிறான், வர வர அவன் என்ன செய்கிறான்? விருத்தி அடைகிறான் என்று எழுதப்பட்டிருக்கு. வர வர அவன் மிகவும் பெரியவனானா. அதை இங்கே வாசிக்கிறோம். ஒருவனும் அவனை எதிர்த்து நிற்கல. என்ன செய்தார்களா? வசனம் சொல்லுது, வாசிங்க. பெலிஸ்தரிலும் சிலர் யோசபாத்துக்கு பகுதி பணத்தோட கூட காணிக்கைகளையும் கொண்டு வந்தார்கள். நல்ல கவனிங்க. இப்போ எதெல்லாம் சத்துருக்களா ஒரு காலத்துல பெலிஸ்தியர்கள் தான் இவர்களை ஆண்டுகிட்டு இருந்தாங்க. இப்போ அதே பெலிஸ்தியர்கள் இவருக்கு என்ன கொண்டு வராங்க? காணிக்கைகளை கொண்டு வராங்க. அடுத்து அரபியரும் அவனுக்கு 7700 ஆட்டுக்கடாக்களையும் 7700 வெள்ளாட்டுக்கடாக்களையும் கொண்டு வந்தார்கள். இப்படியே யோசபாத் நல்லா கவனிச்சினா, இப்போ யாரெல்லாம் இவனுக்கு எதிராக நிற்க வேண்டியவங்களோ அவங்க எல்லாரும் என்ன கொண்டு வந்துக்கிட்டு இருக்காங்க? காணிக்கைகளை கொண்டு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. இப்படி வர 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 அதான் சொல்லுது, ஒரே நாளில் திடீர்னு உயர்த்தல. ஒவ்வொரு நாளும் அவன் பட்ட பிரயாசத்துக்குரிய பலன் அவனை உயர்த்தி கொண்டே இருந்துச்சு. சத்தமுறையிலே சொல்லுங்க, திடீர்னு ஒருத்தன் உயர்றான்னா ஒரு நாள் அழிய போறான்னு அர்த்தம். எத்தனை பேர் புரியுது? திடீர்னு ஒருத்தன் டமால் உயர்ந்தான்னா ஒரு நாள் மொத்தமாக என்ன செய்ய போகிறான்? கவுர போகிறான்னு அர்த்தம். ஆனால் அவன் கொஞ்சம் கொஞ்சமாக உயர்ந்துக்கிட்டே இருந்தால் அவன் ஸ்ட்ராங்காக வந்துக்கிட்டே இருக்கான்னு அர்த்தம். சத்தமுறையில் சொல்லுங்கள், எத்தனை பேருக்கு ஒரேடியாக உயரணும் ஆசை? அடுத்து உயரவாது செய்யணும்னு எத்தனை பேருக்கு ஆசை இருக்குது? இப்போ கையே வர மாட்டேன். கையா ஒரு 2 வருஷம். எத்தனை பேர் உயர்வு வேணும்னு நினைக்கிங்க? எப்படி உயரணும்?
மெது மெதுவாக எப்படி ஒவ்வொரு ஸ்டெப்பாக மேலே போனால் போதும். திடீர்னு இங்கேருந்து 4வது படிக்கு கூச்சி மாற்றிடுவோம்னு நினச்சோன்னா முடிஞ்ச 4வது படி சளிக்கிட்டு கீழே முதல்ல முடி வந்துடணும். டமைல் அப்புறம் ஆஸ்பத்திரி தான். சில நிறைய வழியில் பார்த்தீங்கன்னா தண்ணியை தூக்கிட்டு மேலே ஏறுவாங்க, டமைல் 2 படி சேர்த்து கால் வைப்பாங்க. அது ஏற்கனவே ஈரம் கிடக்கும். அப்புறம் வீட்டுக்கார் எம்மோ அப்படிங்க, அவ்வளோதான். வீட்டுக்காரர் தூக்கி போட்டு தோளில் போட்டு எங்கே போகணும்? உடனே ஆட்டோ ஃபோன் பண்ணி தூக்கு கொண்டு போ. நடக்குதா இல்லையா? அதெல்லாம் வேண்டாம், நிதானமாக போவோம். கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். அவர் உயர்த்துற வரைக்கும் காத்திருக்கும். அதனால தான் சொல்லப்பட்டது, அவருடைய களத்துக்குள்ள நீங்கள் என்ன செய்யுங்க, அடங்கி இருங்க. அவர் உயர்த்துற வரைக்கும் ஏற்ற வழியில் அவர் உயர்த்துவார். அது வரைக்கும் நம்ம அடங்கியிருக்கோம். நம்மளா உயர்னு நினச்சோன்னா ஒரு நாள் டமேல். ஆனால் கர்த்தர் உயர்த்தினான்னா எவனாலையும் தடுத்து நிறுத்த முடியாது. அவர் ஆசீர்வதிக்க திட்டமிடுற வரைக்கும் நம்ம அமைதியாக இருந்துகிட்டே இருக்கணும். அவர் ஆசீர்வதிக்க தொடங்கிட்டாருன்னு வைங்களேன், அதுக்கப்புறம் எவ்வளோ பெரிய காம்பவுண்டை போட்டு கட்டினாலும் காத்திருக்க மாட்டார். அதை தாண்டி வந்து நமக்கு கொடுத்துக்கிட்டு தான் இருப்பார். நம்மளை உயர்த்திக்கிட்டு தான் இருப்பார், மேன்மைப்படுத்திக்கிட்டு தான் இருப்பார். அதனால தான் சொல்ல, இது நல்ல உதாரணம். யார்? யோசபாத். வர வர அவன் மிகவும் இடையானான், பெரியவனான். சாதாரணமாக தொடங்கின ஒரு மனுஷன் அவன் மிகவும் பெரியவனாகி அவனுடைய சத்துருக்கள் எல்லாம் அவனுக்கு என்ன கொண்டு வந்தாங்க? காணிக்கைகளை கொண்டு வர கர்த்தர் வைத்தார். அல்லேலூயா. ஒருவனும் அவனுக்கு எதிராக நிற்க முடியாத அளவுக்கு தேவனை உயர்த்தி வைத்தவனை அழகு பார்த்தார். அருமையானவர்களே, அவனுடைய வாழ்க்கையிலும் ஒரு சின்ன ஃபெயிலியர் இருக்கத்தான் செய்து, இல்லைன்னு சொல்ல. ஆனால் தன்னை திருத்தி கொண்டான். என்னன்னா, இவ்வளோ பெரிய பக்திமான், இவ்வளோ பெரிய நீதிமான், இவ்வளோ பெரிய உத்தமன் யாரோடு சம்பந்தம் கலந்துக்கிட்டான்? ஆகாப்போட சம்பந்தம் கலந்தான். ஆகாப் இஸ்ரவேலின் ராஜா. அவன் வந்து பார்த்திங்கன்னா பாகாலுக்கு உண்மையாக இருக்கிறவன். அவனோட உறவு வைத்து கொண்டு அவனுடைய பொண்ணை இங்கே எடுத்துட்டான். அது மிகப்பெரிய டேஞ்சரஸ். நீங்கள் வாழ்க்கை வாஸ்து பார்த்தீங்கன்னா, எசபேலுடைய மகளை தான் யார் எடுத்தா? எசபேல் தேவனுக்கு விரோதமாக அவ்வளோ பெரிய கொடூரக்காரி, மோசக்காரி. அந்த வம்சத்தில் பிறந்த பிள்ளைய யாருக்கு எடுக்கிறான்? யோராமுக்கு மனைவியாக எடுக்கிறான். நடந்தது என்ன தெரியுமா? யோசபாத் காலங்கள் முடிகிறது. யோசபாத்துக்கு ஒரு எச்சரிப்பு கொடுக்கப்படுது. அதில் அவன் வெளிப்பாயிடுறான். அவன் ஒரு கப்பல் செய்கிறான். திரும்பவும் போய் இதெல்லாம் பொருட்கள்லாம் கொண்டு இருக்க. அப்போ ஒரு தீர்க்கதரிசி வந்து சொல்கிறான், நீ ஒழுங்காக இரு, நீ ஆண்டவருக்கு பயந்துருக்கிற, அதனால் உன்னை விடுறா, இல்லைன்னா நீ ஆகப்போடு நீயும் சாக வேண்டியவன் அப்படின்னு ஒரு எச்சரிப்பு கொடுக்குறார். கொடுத்தவொன்னே ஒரு பயந்துடுறான். இனிமேல் நம்ம போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் அந்த கப்பலை என்ன செஞ்சிருச்சு? உடஞ்சி போயிருச்சு. செய்து கடலில் கொண்டு போய் அந்த பக்கம் கரணுங்கிற கடலில் உடஞ்சோடனே தப்பி ஓடி வந்துட்டான். அதுக்கப்புறம் அவன் என்னை கூப்பிடுறான். ஆகாப்புடைய பையன் அவன் குடும்பத்தார் கூப்பிடுவாங்க, எப்பா என்னையும் கொடு. ஆகிட்ட விடு சாமி, நான் உன் கூட வரவே இல்லை, உன் உறவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தப்பி ஓடி வந்தவன் யோசபாத். இதெல்லாம் சரித்திரத்தில் இருக்குது, வசனம் சொல்லுது. அப்புறம் பார்த்திங்கன்னா அவன் செத்து போயிட்டான். யோராம், அவன் பேர் யோராம், இவன் பேர் யோராம். மச்சனுக்கு பேர் என்ன பேர் தான்? 2 பேரும் யோராம் தான். அவன் பேர் யோராம் தான், இவனும் பேர் யோராம். அவன் அங்கே யோராம் ராஜா, இவன் இங்கே யோராம் ராஜா. ஆனால் கடைசியில் பார்த்திங்கன்னா அவனை சாகடிக்கிறவங்க இவனையும் சேர்த்து அடிப்பாங்க, இவனையும் சேர்த்து அடிப்பாங்க. அவன் செத்து போகிறான், இவன் தான் ராஜாவான். அதனால் அந்த பாவங்கள் தொடருது. நல்லா கவனிச்சுக்கிட்டீங்களா? யோராம் தேவனுக்கு பிரியமாக இல்லை. காரணம், இவன் கர்த்தருக்கு பிரியமாக இருந்தாலும் இவன் பெண் எடுத்த இடம் அப்படிப்பட்ட இடம். எப்போவுமே அதுதான் அமுக்கும். அதனால தான் அந்த திருமண சமூகத்தில் நாம் கர்த்தருக்கு பிரியமானதை தேட வேண்டும். அல்லேலூயா. சத்தமாக ஒரு அல்லே சொல்லுங்கள். ஆமென். இப்போவும் அதே போல் இன்னொரு வர அப்படின்னு ஒருத்தரை குறித்து நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். வாசித்து பாருங்கள், 2 சாமுவேல் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அங்கே வாசிக்கும் போது அங்கே ஒருத்தர் சொல்லப்படியெல்லாம் தெரிஞ்சது. சவுலின் குடும்பத்துக்கும் தாவீதின் குடும்பத்திற்கும் நெடுநாள் யுத்தம் நடந்தது. தாவீது வர வர பலத்தான். தாவீது வர வர என்ன செய்றானா? பலத்தான். சவுலின் குடும்பத்தார் வர வர பலவீனப்பட்டு போனார்கள். வர வர நாட்கள் ஆக 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 அப்படி என்ன பண்ணிட்டே இருக்காங்க? அவங்க பலவீனம் அடைஞ்சிட்டு இருக்காங்க. ஆனால் தாவீது வர வர பலன் நடந்து கொண்டே இருந்தார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அருமையானவர்களே, பலன் அவன் வந்து வர வர மிகவும் பெரியவனானான். இங்கே ஒருத்தனை பார்க்கும் முறை இவர் எப்படி இருக்கானா? வர வர எப்படி இருக்கானா? பலசாலியாய் மாறிக்கிட்டே வரான். இப்போ வயசாக நமக்கு என்ன இருக்கணும்? வர வர நம்ம என்ன அடையணும்? பலன் அடையணுமா, பலவீனம் அடையணுமா?
ஏமா இங்கே கவனிங்க, நீங்களாம் வர வர பலன் அடைகிறீங்களா பலவீனமாகறீங்களா? 30 வயசுக்காரியும் பலவீனமாகறான்னு சொல்லுதா? அதுதான் என்னன்னு எனக்கு புரியல. 30 வயசில் வர வர என்ன வந்துட்டு இருக்கான்? பலன். 30 வயசில் வர வர என்ன கிடைக்கணும்? பலன் கிடைக்கணும். ஆமேன். ஏங்க இவன் எத்தனை வயசில் ராஜாவானா? எத்தனை வயசில்? 30 வயசுல தான் தாவீது ராஜாவாரான். ராஜாவா ஆனதுக்கு அப்புறம் தான் இந்த வசனம் சொல்லுது, அவன் வர வர நடந்தான் பலனை. யுத்தம் பண்ணிக்கிட்டே இருக்கிறான், பலன் கொண்டுக்கிட்டே இருக்க, கர்த்தர் கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். சத்தமுறையிலே சொல்லுங்க. அவனுக்கு செய்ததே இவனுக்கு செய்யணும் அவசியம் இல்லை. யோசபாத்தை கர்த்தர் வர வர என்ன செஞ்சாரு? மிகவும் பெரியவனாக்கினாரு. ஆனால் தாவீதை பலனடைச்சார். ஏன்னா இவன் யுத்த வீரன். நல்லா கவனிச்சுக்கணுங்க. இவன் யாரு? யுத்த வீரனுக்கு என்ன வேணும்? பலன் வேணும். அதனால இவனுக்கு பலன் கொடுத்தார். அவன் யுத்த வீரன் அல்ல, அதனால அவனை பெரியவனாக்கினாரு. அவனுக்காக கர்த்தரை யுத்தம் பண்ணிக்கிட்டு இருந்தார். அந்த அக்காவுக்கு செஞ்சிருக்காங்க, இந்த அக்காவுக்கு அதே செய்யணும்னு எதிர்பார்க்கக்கூடாது. அந்த அக்காவுக்கு என்ன தேவையோ அதை அவங்களும் செய்வார், இந்த அக்காவுக்கு என்ன தேவையோ அதுதான் இவன் செய்வார். எனக்கு என்ன தேவையோ அது எனக்கு செய்வார், உங்களுக்கு என்ன தேவையோ அதை தான் உங்களுக்கு தருவார். புரியுதுங்களா? நமக்கு என்ன தேவைன்னு ஒவ்வொருத்தரை குறித்து அதை நம்ம வேண்டிக் கொள்வதற்கு முன்பதாகவே நமக்கு இன்னது தேவை என்பதை அவர் என்ன செய்திருக்கிறார்? அறிந்திருக்கிறார் வசனம் சொல்லு. அப்போ நம்ம கேட்டுக்கொள்வதற்கும் ஜெபிப்பதற்கும் முன்பதாக நமக்கு இன்னது வேணும்னு அவருக்கு நல்லாக தெரியும். அதில் நம்ம பலம் உள்ளவர்களாக மாற்றுறார், அதில் நம்மளை மேன்மைப்படுத்துகிறார், அதில் நம்ம உயர்த்துகிறார், அந்த இடத்துல நம்மளை மேன்மைப்படுத்துகிறார். எல்லாரையும் எல்லா இடத்துலையும் உயர்த்த முடியாது, அவசியமும் கிடையாது. யார் யார் எதை செய்ய தொடங்குகிறீர்களோ அதில் உங்களை சிறந்திருக்க பண்ணணும். ஆமேன். புரியுதுங்களா? அதான் வேதம் சொல்லுங்க. தாவீதுக்கு இப்போ என்ன வேணும் அப்படின்னா பலன். காரணம் அவனை சுற்றி என்ன இருக்காங்க? சத்துருக்கள் இருக்கிறாங்க. ஆனால் யோசபாத்துக்கு அப்படி கிடையாது. யோசபாத் வர வர மிகவும் பெரியவனானான். அவனை கொடுத்த பயமும் நடுக்கமும் சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கெல்லாம் இருந்துச்சு. கர்த்தர் எல்லாரும் சுற்றி இருக்கிற பயங்கரங்களை உண்டாக்கினபடினால் யோசபாத்துக்கு ஒருவனும் எதிர்த்து நிற்கலைன்னு சொல்லி வசனம் சொல்லுது. அதுக்கு பதிலாக பெலிஸ்தியர்களும் சுற்றி இருக்கிற ஜனங்கள் அரேபிய தேசத்தார்களெல்லாம் அவனுக்கு என்ன கொண்டு வந்து கொடுத்தார்களாம்? காணிக்கைகளை கொண்டு வந்து கொடுத்து அவனோடு தன்னுடைய உறவுகளை வைத்து கொண்டார்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இவனுக்கு பெலிஸ்தியர்கள் தொடக்கத்திலேருந்து என்னதுதான்? எதிர்ப்பு தான். ஏன்னா இவன் முதல்ல போட்டு தள்ளதே யாரை தான்? கோலியாத் யார் தான்? பெலிஸ்தியன். அங்கே தொடங்கினது. அவர் பெலிஸ்தியனுடைய தலைவனாக இருந்த, அவர் பேருக்கு படை வீரனாக இருந்து அவ்வளோப்பட்டவரை ஒருத்தனை கொலை செய்தாங்கிறது அந்த ஜனங்களுக்கு நெறிஞ்சிருந்தது. வெறி இருந்துக்கிட்டு தான் இருந்துச்சு. இப்போ வரைக்குங்க நம்ம ஊருக்குள்ளே இப்போ வரைக்கும் நடக்கிற நிறைய கொலைகள் எதனால் நடக்குது? எதனால்? முன் விரோதம். எங்கள் தாத்தாவை இவன் தான் அவளை வெட்டினா, அதனால் இவனை நான் உயிரோட விடக்கூடாது. எங்கள் அப்பா அவர் செய்யலை, அவர் பயந்துட்டார், ஆனால் நான் செய்ய முடியாது. அப்படி தான் நடக்குது. எங்கள் மாமாவை வெட்டினா, எங்கள் தாத்தா வெட்டினா, எங்கள் சித்தப்பா வெட்டினா, எங்கள் சித்தியை வெட்டினா, அதனால் இவனை நம்ம உயிரோட விடக்கூடாது. ரெண்டாவது ஏன் ஜாதிக்காரனை வெட்டினா. இப்படிலாம் என்ன செய்யுது? வருதா இல்லையா? எல்லாமே இன்றைக்கி வந்திருக்கிற மேக்சிமம் இந்த ஜாதி தலைவர்களை முழுதும் தூக்கி முடந்து நிப்பாட்டினீங்கன்னா, இந்த ஜாதி தலைவர்கள் இனத்தலைவர்கள் எதுலேருந்து வந்தவங்க தான்? இந்த வெறியில் வந்தவங்க தான். அன்னைக்கு அவன் செஞ்சிட்டான்ல, இன்றைக்கி நாம் சும்மா இருக்கக்கூடாது. அன்னைக்கு அவங்க தோந்துட்டாங்க, இன்றைக்கி நாங்கள் வந்து இப்படி இருக்கிறோம். இன்னும் எவனும் எங்களை தண்ண முடியாது. நாங்கள் வந்துட்டோம், எங்களுக்கு பலன் இருக்குது, நாங்கள் செய்வோம். செய்கிறாங்களா இல்லையா? அது முன் விரோதத்தின் காரணமாக தான் இப்போ வரைக்கும் ஒவ்வொருத்தரும் இறாயிட்டான். கொலைகளும் கொள்ளைகளும் என்ன செய்துட்டான்? நடத்தி கொண்டு இருக்கிறாங்க, நாம் பார்க்குறோம். அருமையானவர்களே, இந்த 2 பேருக்குள்ள வித்தியாசம் தான். தாவீதுக்கும் யோசபாத்துக்கும் உள்ள வித்தியாசம். யோசபாத்து வந்து சுற்றிலும் எந்த பிரச்சனையும் இல்லாதபடி கர்த்தர் வாழ வச்சார். ஒரே ஒரு இடத்துல வந்தாங்க கூட்டம், அதான் பெருங்கூட்டம் வந்துச்சு. மோவாபியர்களும் அம்மோனியர்களும் சேயீர் மலை தேசத்தாரெல்லாம் பெரும் திரள் கூட்டமாக யுத்தத்துக்கு வந்தபோது, தேவன் நீ சும்மாரு, நான் யுத்தம் பண்ணதுன்னு கர்த்தரே பண்ணிட்டார். அவங்க ஒருவருக்கு ஒருவர் என்ன செஞ்சாங்களாம்? வெட்டுண்டு மடிந்தார்கள் இருக்குது. இவங்க ஒன்றுமே பண்ணலை, பட்டயத்தையே தூக்கலை. இவங்களுக்கு இருந்த ஒரே ஒரு வாய்ப்பு என்னென்னா போய் அவ்வளோத்தையும் அள்ளிட்டு வந்துடுறது தான். செத்து கிடக்கிறான். அவன் வச்சுருக்க கிரீடங்கள், அவன் கையில் இருக்கிற தங்கம், நகை, பணம், பொருள், அவன் வீட்டில் வச்சுருக்கிற கோதுமை, அரிசி எல்லாத்தையும் நினைச்சிட்டு வந்துட்டானுவா, அள்ளிட்டு வந்துட்டானுவா. எத்தனை நாள் அள்ளினாங்களாம்? 3 நாட்கள் அள்ளிட்டு வந்தாங்க. ஆனால் தாவீதை கர்த்தர் அப்படி விடலை. தாவீதை வந்து கடைசி வரைக்கும் என்ன பண்ணிக்கிட்டே தான் இருந்தான்? யுத்தம். அவன் சண்டை போடாத ஆளே கிடையாது.
அதனால தான் சர்ச்சு கட்ட நினைக்கிறான், பெரிய தேவாலயம் கட்டணும்னு நினைக்கிறான். தேவாலயத்தை கட்டணும் உனக்கு ஆசை. அந்த ஆசைங்கள்லாம் வரும்போதும் கூட நீ கட்டாத ராசா, நீ ரொம்ப ரத்தம் செஞ்சிருக்கன்ட்டார். நீ ஏகப்பட்டவர் என்ன பண்ணிட்ட, கொலை பண்ணிட்ட. ஏன்னா தாவீதுக்கு முன்னாடி ஒருத்தன் கூட என்ன செஞ்சது கிடையாது, தப்பிச்சு போனது கிடையாது, எல்லாத்தையும் காலி பண்ணிடுவான். அதனால அவனுக்கு தேவை என்னது, பலன். அந்த பலன் அவனுக்கு கொடுத்துக்கிட்டே இருந்தார். சத்தமுறையிலே சொல்லுங்களேன். அப்போ யாருக்கு எது தேவையோ அதை சரியாக கர்த்தர் கொடுப்பார். அதில் நம்முடைய வளர்ச்சி அடைய செய்வார். நல்லா புரிந்துக்கிடுங்க. இதைத்தான் பெற்றோர்கள் நாம் புரிஞ்சுக்கணும். இப்போ பிள்ளைகளை படிக்க வைக்கிறோம், அந்த பிள்ளைகள் எதில் வரணாங்க சிறந்திருக்காங்க அதை பார்த்து படிக்க வைக்கணுமே தவிர நம்ம எதையாவது ஒன்று என்ன செய்யக்கூடாது, திணிக்கக்கூடாது. அந்த பிள்ளைகளுடைய விருப்பங்கள், கர்த்தர் அவங்க ஆசைப்படினா, அவங்க தேவனுடைய திட்டம் என்ன, இவங்க என்னத்துக்குள்ள திறமையாக வரப்போகிறாங்க, அதை சரியாக செஞ்சு அதில் பயன்படுத்தினோன்னா அவன் மேலே போயிடுவான். நம்ம எனத்தையாவது வேற ஒன்றை திணிச்சு நீ இப்படி போகணும் கட்டாயப்படுத்தினா அவன் விழுந்து போவானே தவிர எழும்பி இருக்க முடியாது. ஏன்னா அவனுக்கு அதை குறித்த அறிவே இருக்காது. அவனுக்கு என்ன திறமை இருக்குது, அவனை எந்த வழியில் நடத்தணும் அதை தான் நம்ம பார்க்கணும். ரெண்டாவது, தேவனுடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணணும். கர்த்தர் நடத்துதல் இருக்குதா, அதை வழியில் கொடுத்துருங்க. ஏன்னா ஒவ்வொருத்தரை குறித்து ஒரு திட்டம். இப்போ நான் இருக்கிற இப்படி இருக்கேன்னா எல்லாரும் இப்படி இருக்கணும்னு சொல்லி என்ன கிடையாது, கட்டாயம் கிடையாது. யாரை எப்போ எதுக்கு அழைக்கணுமோ அப்படி தான் அழைப்பார், அப்படி தான் கர்த்தர் நடத்துவார். ஆமேன். சத்தமோர் இல்லை சொல்லுங்கள். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதங்களில் தேவன் பயன்படுத்துகிறார். ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, நம்ம எந்த விதத்தில் பயன்படுத்தப்பட்டாலும் பரவாயில்ல, அந்த இடத்துல சிறந்தவர்களாய் பயன்படுத்தப்பட வேண்டும். அதில் மட்டும் கேளுங்க. இந்த டிபார்ட்மெண்ட்டா, இந்த டிபார்ட்மெண்ட்டில் இவனை போல வேற ஒருத்தன் இல்லை, தலை சிறந்தவன் இவன் தான் சொல்லக்கூடிய அளவுக்கு நம்ம ரெக்கார்டு அங்கே இருக்கட்டும். ஆமேன். அதை செஞ்சுருவோம். இப்போ ஒரு பள்ளி ஆசிரியரா, அந்த ஆசிரியர் வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்கிறேன், அந்த கிளாஸ்லேயே நம்ம ஸ்கூல்லையே ஒரு இது இருக்கணும். அந்த கிளாஸ் டீச்சர், அந்த டீச்சர் வந்தாங்கன்னா அந்த பிள்ளைகள் எப்படி இருப்பாங்க அப்படி சொல்லி. சில ஸ்கூலில் வந்து சில டீச்சர்ஸ் ரிட்டையர்ட் ஆகி போவோம், ரிட்டையர்ட் எல்லாம் ட்ரான்ஸ்ஃபரில் தூக்கி போட்டால் ஸ்கூலே என்ன செய்யுது, அதிர வச்சிடுறாங்க. ஒரே அழுகை போட்டு ஊர் கூடி வந்துடுது, பிள்ளைகள் ஒரு பக்கம் கூடிதாங்க, தெருமக்கள் வந்துடுறாங்க. எல்லோரும் இந்த வாத்தியாரை எந்த காரணத்துக்கு கூட நினச்ச முடியாது, மாற்றக்கூடாது. அப்படி மாற்றுறதா ஸ்கூலே என்ன செய்யுங்க, மூடிடுங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்க? எதனால் அப்படி சொல்கிறாங்க? அந்த ஆசிரியருக்கு ஏன் அந்த மேன்மை உண்டாகுது? அவர் நடத்தி கொள்ள விதம். சதமாரில்லை சொல்லுங்கள். அந்த மாணவர்களோட ஒரு பழகிற விதம், அந்த மாணவர்களை உருவாக்குற விதம். அப்போ அந்த பிள்ளைகளுக்கு யோசிக்கிறாங்க, நமக்கு ஒரு சரியான வழிநடத்தல் கிடச்சிருக்குது, இவர் போயிட்டால் நம்ம விழுந்துருவோம், அதனால் இவர் இருந்தால் இன்னும் நிறைய பேர் இதில் என்ன செய்யலாம், அந்த இடத்த நான் சொல்ல வரேன். இதை நம்ம பற்றி பிடிக்கணும். இந்த இடம் நம்மளை வந்து எங்கே விட்டு போகக்கூடாது அப்படிங்கிற அளவுக்கு கர்த்தர் நம்மளை சிறந்தவர்களாக மாற்ற வேண்டும். ஆமேன். சத்தமா இன்னும் சத்த முறையில் சொல்லுங்கள். சரி, நல்ல கவனிங்க. இவனுக்குள்ளே இருந்த சில குணாதிசயங்களை பார்க்குறோம். இப்போ யோசபாத்துக்குள்ளே சில குணாதிசயங்கள் வர வர அவன் பெரியவனாகிறதுக்கு, மிகவும் பெரியவனாகிறதுக்கு அவனுக்குள்ள சில குணாதிசயங்களை நான் சொன்னேன். அதே போல் தாவீதுக்குள்ளே சில குணாதிசயங்கள் இருந்துச்சு. இவன் முதல் எடுத்துக்கொண்ட டிசிஷன் என்ன தெரியுமா? எல்லோரும் தெரிஞ்சது, அதனால் ரொம்ப வாஸ்து நேரத்தெல்லாம் பொண்ணு கூட வரல, நான் சொல்லிட்டு கூட போயிடுறேன் வேகமாக. இவனுக்குள்ளே இருந்த மிகப்பெரிய முதல்ல இருந்த டிசிஷன் என்ன அப்படின்னா, ஒரு தீர்மானம். 1 சாமுவேல் புத்தகம் 26:1 நீங்கள் வாசி பார்த்தீங்கன்னா, அபிஷேகம் பண்ணப்பட்டவன் மேலே கை போட மாட்டேன். சவுல் இவனை துரத்திக்கிட்டே வரான். கிட்டத்தட்ட 10 வருஷமாக துரத்திருக்கானான். சவுல் இவனை விரட்டி விரட்டி அடிக்கிறதுக்கு வரான், கொல்லு போடணும்னு சொல்கிறான். ஆனால் ஒரு இடத்துல கூட சவுலை கொல்லணும்னு சொல்லி யார் தீர்மானிக்கலை? தாவீது. அங்கே இருக்கிறவங்க சொல்கிறான், கூட வர்றவன் சொல்கிறான், அபிஷாய் சொல்கிறான், ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டாங்க. அப்போ சொல்கிறான், தாவீதை பார்த்து சொல்கிறான், இது நல்ல வாய்ப்பு, நீர் ஒரு வார்த்தை சொல்லும், என் கையில் என்ன இருக்குது, ஈட்டி இருக்குது, 2. அவன் சொல்லும்போது அது ரொம்ப இதாக இருப்பாங்க. அவர் நான் 2 குத்தாய் அல்ல, ஒரே குத்தா அவனை செஞ்சிடறேன், போட்டுடல. அவன் ஒரு வார்த்தை சொல்கிறா போதும், போட்டிருப்பான். ஆனால் அவன் சொல்கிறான், நான் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட மேலே என் கையை என்ன செய்ய மாட்டேன், போட மாட்டேன். பல வாய்ப்புகள் கிடைக்குது. எல்லா வாய்ப்புகளையும் அவன் சொல்லும்போது அதான் சொல்கிறான், கர்த்தரே ஒருவேளை அவராகவே இயற்கையாய் மரித்து அல்லது கர்த்தர் அவரை அடித்து மரித்தால் ஒழிய நான் என் கையை ஒரு நாள் சவுல் மேலே வைக்க மாட்டேன்னு சொல்கிறான். சத்தமுறை இல்லை சொல்லுங்கள். இன்றைக்கி நாமன்னா என்ன செய்வான், வீட்டில் பாஸ்ட்டாக போட்டு மாட்டிடுவான், கதை அடைச்சிக்கிட்டு 4 இழுப்பு இழுத்துருவோம். அதாவது
ஒருத்தனை அடிப்பதற்கு நமக்கு என்ன கொடுக்கல ஆண்டவர்? உரிமை கொடுக்கல. ஜெபிக்கலாம். ஒருவேளை அவன் ஊழியக்காரனை தப்பாக இருந்தாலும் அவனை ஒன்று நமக்கு சொல்லக்கூடிய அளவுக்கு சொல்ல உரிமை இருந்தால் சொல்லணும். இல்லையா, ஆண்டவரே அவன் தவறான வாழ்க்கையில் இருக்கான், நீர் மனம் திரும்ப செய்யும். கர்த்தர் அடித்து அடிச்சுட்டு போட்டோம், கர்த்தர் மனம் திரும்ப செய்தால் செய்யட்டும். நாம் அடிப்பதற்கு நமக்கு என்ன கிடையாது? உரிமை கிடையாது. அது சாபம். நான் நிறைய பேர்கிட்ட சொல்லுறது தான், 2 பேரையும் நமக்கு தொடர்க்க அது உரிமை கிடையாது. போதகர் அடிப்பதற்கும் நமக்கு என்ன கிடையாது? உரிமை கிடையாது. அதேமாதிரி பெற்றோர் அடிப்பதற்கும் நமக்கு என்ன கிடையாது? உரிமை கிடையாது. தாய் தகப்பரை எந்த காலத்திலையும் கை நீட்டிடக்கூடாது. ஏன்னா சில நேரங்கள் அவங்க பேசுகிறதெல்லாம் நமக்கு கட்டுன்னு ஏறத்தான் செய்யும். சில அம்மா மாதிரி அப்பா மாதிரி பேசுகிறத பார்த்தா போட்டுடலாம்ன்றுவோம், அப்படி ஒரே அடி தான் கொண்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் கை வச்சிடக்கூடாது. ஏன்னா உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தாயின் தகப்பனையும் என்ன செய்வாங்க? அது மிக முக்கியம். அந்த வார்த்தை அதுக்கு தான் சொல்லுது. உன் ஆயுசுனாக்கு உங்கள் அப்பா ஆயுசுன்னு சொல்லலை, உன் ஆயுசு, உன் தாய் வயசு, அவன் தகப்பன் வயசுன்னு சொல்லலை, உன்னுடைய ஆயுசு நாட்கள். நீ உன் ஆயுள் நீடித்திருப்பதற்கு உன் தாய் தகப்பன் என்ன செய்வாங்க? நம்ம அப்பா அம்மாவை எந்த அளவுக்கு கனம் பண்ணுறோமோ அந்தளவுக்கு கர்த்தர் நம்மளை வாழ வைக்கிறவராக இருக்கிறார். அவங்க நல்லவங்கன்னு சொல்ல, மோசமாக தான். சில நேரங்கள் பெற்றோர்கள் மேக்சிமம் ஒரு குறிப்பிட்ட வயசு தாண்டா என்ன தான் செய்வாங்க? குறை சொல்லத்தான் செய்வாங்க. ஒரு சிலர் தான் ஒத்துக்கிடுவாங்க, ஒரு சிலர் தான் நல்ல அம்மா கிடைப்பாங்க, நல்ல அப்பா கிடைப்பாங்க. சரி, அவங்க பிள்ளைகள் நல்லா இருக்காங்க, நமக்கு ஒன்றும் இல்லை, அது பாட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் வந்து எவ்வளவு இருந்தாலும் குறை நினைச்சிட்டு தான் இருப்பாங்க. நீங்கள் என்ன செய்யுங்க, செஞ்சு பார்த்தா கூட குறை சொல்லுவாங்க. கொடுத்துட்டு போயிடுங்க, அடுத்த 2 நிமிஷம் பக்கத்து வீட்டுக்கு இறங்கினேன், என்ன உங்கள் அண்ணன் வந்தானே, உன் பையன் வந்தானே, மரும வந்தால, மவ வந்தானே, என்ன செஞ்சான்? ஆமாம் வந்தான், என்ன செஞ்சிட்டான் அப்படிம்பாங்க டவக்குன்னு. பார்த்துருக்கீங்களா? அது ஒரு சிலர்கிட்ட இருந்துக்கிட்டே இருக்கும் அந்த குணங்கள் வந்து. அது சுடுகாடு போகிற வரைக்கும் என்ன செய்யாது? மாறவே மாறாது. இப்போ அதுக்காக நம்ம உங்களை ஒன்றுமே பண்ண முடியாது. நாம் தான் தேவனுக்குள்ளாக திடப்படுத்தி கொண்டு தைரியமாக இருந்து கொள்ள வேண்டும். சரி, சொன்னால் சொல்லுது, தூசிட்டு போகுது, நம்ம பெற்றவங்க தானே, என்ன வேணாலும் செஞ்சுட்டு போடும் அப்படின்னு விட்டுற வேண்டியதான். ஏன்னா நாம் நல்லா இருக்கணும், அடுத்து நம்ம சந்ததி என்ன செய்யணும்? நல்லா இருக்கணும். சத்தமுறையிலே சொல்லுங்கள். அதற்காக நான் நல்லா கவனிச்சுக்கிடுங்க. அபிஷேகம் பண்ணப்பட்ட மேலே கை வைக்க மாட்டேன்ட்டான். அது மாத்திரமல்ல, அடுத்து நீங்கள் 2 சாமுவேல் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 11-12 நீங்கள் வாசித்து பாருங்கள். அங்கே சவுல் செத்து போயிட்டான்னு நியூஸ் வந்துருச்சு. சவுல் மரித்து போனாங்கிற செய்தியை ஒருத்தன் கொண்டான். ஒரு அமலேக்கியன் வந்து சொல்ல வரான். சொல்கிறது மட்டுமல்ல, அதில் கையில் என்னத்தையும் கொண்டு வந்துக்கிட்டு இருக்கிறான். அவன் கையில் வரும்போது அவனுடைய கிரீடம் இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்துடுறான். பட்டயத்தெல்லாம் தூக்கிட்டு வரான். தூக்கிட்டு வந்து யார்கிட்ட கொடுக்குறான்? தாவீதுக்கு கொடுக்குறான். என்னதுடா அப்படின்னா, ஐயா இது என்னன்னு தெரியலையா? என்னது? சவுளுடைய கிரீடம். சவுலுங்கடா செத்து போயிட்டார் அப்படிங்கிறான். செத்து போயிட்டா, உனக்கு எப்படி தெரியும்டா? உடனே இவன் சொல்கிறான், நான் அப்படி கூடி வந்தேன், வரும்போது சவுல் ஈட்டியிலே குத்தி என்ன செஞ்சாரு? குற்றுயிருமாய் கடந்து கொண்டிருந்தார். அவர் கிடக்கும்போது என்னை பார்த்து, நான் சாக போகிறேன், நான் புறஜாதி இடத்துல சாகிறத விட உன்னிடத்தில் நீ கொன்றுன்னு சொன்னார். அவர் என்னை பிழைக்க மாட்டார் சொல்லி நானே அவரை என்ன செஞ்சிட்டேன்? கொன்னுட்டேன். பட்டயத்தால் வெட்டி போட்டுட்டு அந்த கிரீடத்தை எடுத்துகிட்டு உங்கள்கிட்ட வந்துட்டேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கிறான். சொன்ன உடனே தாவீது என்ன சொல்கிறான்னா, நல்லா கவனிங்க. இவன் நினச்சது என்னென்னா, தனக்கு என்ன கிடைக்கும்? பரிசு கிடைக்கும். ஏன்னா யாரை கொண்டு விட்டா? சவுலை காலி பண்ணிட்டான்னு சொன்னால் ஒரு எதிரிட்ட வந்து இன்னொருத்தனை சொல்லும்போது என்ன பண்ணுவான்? ஒருத்தர் ஏனே நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நேற்றுக்கு அவன் தானே போன வாரம் பிரச்சனை பண்ணுவான், இனி உங்கள் வாழ்க்கையில் ஒரு நாள் பிரச்சனை, காலி பண்ணிட்டேன் அவனை அப்படின்னு சொன்னான். அப்படியால? உண்மையிலையா? இந்தாடா அப்படிடா, எத்தனை லட்சம் வச்சுக்கோ, உன் மனைவி பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும்னு சொல்லி, எத்தனை நகை வேணும் அவன் தூக்கிட்டு போட அப்படின்னு சொல்லி கொடுத்துருவானா கொடுக்க மாட்டானா? இப்போ மேக்சிமம் கூலிக்கு தானே என்ன செய்கிறாங்க? கொலைகள்லாம் எது நடக்குது? கூலிக்கு தான் நடக்குது. அப்போ ஏற்கனவே நான் செஞ்சுட்டு வந்துட்டோம்னே அப்படின்னு சொன்னால் அவன் தூக்கி வச்சு ஆடிடுவான், முடிஞ்சிடுச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இங்கே சவுல் செத்துட்டான்னு சொன்ன தாவீதுகிட்ட சொல்லும்போது 2 காரியம் செய்கிறான். அவன் ஒன்று, அவன் சந்தோஷப்படலை, அவன் அழுகிறான். அவன் என்ன செய்கிறான்? அழுகிறான், உபவாசிக்கிறான். அந்த நாள் முழுவதும் உபவாசம் போடுறான், அழுகிறான். அப்புறம் பார்த்துக்கிற புலம்பல் படுறான். அவங்க 2 பேருமே அதுக்கடுத்து தொடர்ந்து நீங்கள் வாசித்து பாருங்கள். அதில் சொல்லப்பட்டிருக்கு 17 - 27 வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா கண்டினியூவாக நீங்கள் வாசித்து பாருங்கள். தாவீது சவுல் பேரிலும் யோனத்தான் பேரிலும் புலம்பல் பாடுகிறான். புலம்பல் பாடி அப்படியே பாட சொல்லி அழுகிறான்.
ஒன்றுனா சொல்கிறான், நீ எவ்வளோ வீரம் உள்ளவன், நீ எவ்வளோ வேகமாக செய்யக்கூடியவங்க, இப்படி போயிட்டீங்களே, 2 பேரும் ஒன்றா போயிட்டீங்களே அப்படி சொல்லி ரொம்ப அழுகிறான். இப்போ யோசித்து பாருங்களேன், ஒருத்தன் சத்துரு செத்து போனால், எதிரி செத்து போனால் இன்னொருத்தனுக்கு என்ன வந்திருக்கணும்? சந்தோஷம் தானே வரும். ஆனால் இவன் சந்தோஷப்படலை, அதற்காக துக்கப்பட்டான். அது மாத்திரமா அதை உறுதிப்படுத்தும்படியாக, அந்த துக்கத்தை உறுதிப்படுத்தும்படியாக என்ன சொல்கிறான் அப்படின்னு சொன்னால், அந்த அமலேக்கனை கூப்பிட்றான், நீ தானே பார்த்த, நீ உண்மையிலே நான் தான். அவன் இன்னும் கொஞ்சம் தைரியமாக சொல்கிறான், ஆமாம் நான் தான் செஞ்சது, வேறு யாருமே இல்லை, நானே தான் அவனை வெட்டிட்டு எடுத்துகிட்டு வந்தேன். உடனே நீ இவ்வளோ துணிகரம் பண்ணி ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட கைப்பட உனக்கு துணிகரம் வந்தது என்ன, போட்டு தள்ள இவன் அப்படின்ட்டான். அடுத்த நிமிஷத்தில் அவனை போட்டான்வா. சவுலை தொன்னவனை யார் கொண்டுட்டா? தாவீது கொண்டு போட்டான். அப்போ யோசித்து பாருங்களேன், இவன் எப்படி இருந்தாலும் அந்த எடுத்துக்கிட்டான் பாருங்க, நான் அபிஷேகம் பண்ணப்பட்ட மேலே என்ன செய்ய மாட்டேன், என் கையை போட மாட்டேன். அப்போ எவன் கைப்பட்டாலும் அவனையும் விட மாட்டான் அப்படிங்கிற மாதிரி இருக்கான். அவனை போட்டு தள்ளிட்டான், அவனை காலி பண்ணிடுங்க அப்படின்ட்டான். அப்புறம் புலம்புறான், அழுகிறான், ஜனங்கள்கிட்ட சொல்கிறான், உபவாசிங்க. இதுவரைக்கும் யுத்தத்தில் இவனோடு சேர்ந்து இருந்தவங்க, தாவீது போன இடத்துல என்னென்ன உபத்திரவம் சவுலால் வந்துச்சோ அத்தனை உபத்திரத்தையும் யார் அனுப்பிச்சவங்க? இவன் கூட இருக்கிற ஜனங்கள் அனுபவித்தவங்க. அவங்க எல்லாரையும் கூப்பிட்டு சொல்கிறான், எப்பா நம்முடைய தலைவன் இறந்து போயிட்டான், நம்ம எல்லாம் உபவாசிப்போன்னு சொல்லி அந்த நாள் முழுவதும் உபவாசம் இருக்கானுங்க. எல்லாரும் இருந்து அழுகிறாங்க. யோசித்து பாருங்கள் அவனுடைய குணம். எதிராளிக்கு வர்றதை பார்த்து என்ன செய்யப்படக்கூடாது? சந்தோஷப்பட. பக்கத்து வீட்டில் ஒரு பிரச்சனை, அதுக்கு நம்ம சந்தோஷப்படக்கூடாது. அவங்க வீட்டில் வர்ற பிரச்சனையை யாருடைய பிரச்சனையாக எடுக்கணும்? நம்முடைய பிரச்சனையை நினைக்க சிந்திக்க ஆரம்பிக்கணும். அப்போ தான் அது ஆறுதலை சமாதானத்தை கொண்டு வரும். அதான் சந்தோஷம். அடுத்து பார்த்திங்கன்னா நாங்கள் வல்லப்பர் இருக்கிற அடுத்து 2ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது 2 சாமுவேல் 2:1 நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவன் எங்கே போனாலும், யாரிடத்துக்கு போனாலும், எதை செய்யனாலும் கர்த்தரிடத்தில் விசாரித்து போனான். அவன் கர்த்தரிடத்தில் என்ன செஞ்சானா? விசாரித்தான். இதை நான் செய்யவா, இங்கே போகவா, எங்கே வர. பல இடங்களில் நீங்கள் இது ஒரு உதாரணத்துக்கு இந்த ஒரு வசனம் தான் இருக்குது நீங்கள் நினச்சிடாதீங்க. பல இடங்களில் பெலிஸ்தீர்கள் யுத்தத்துக்கு வராங்க. யுத்தத்துக்கு வரும்போதெல்லாம் கேட்குறான், ஆண்டவரே நான் இவங்களுக்கு எதிராக போகவா, யுத்தத்தில் ஜெயிப்பேனா? அப்போ சொல்கிறாரு, நீ போ, ஆனால் நான் சொல்கிற மாதிரி நீ செய். ஒரு இடத்துல நேரடியாக போய் சொல்கிறாரு, இன்னொரு இடத்துல போகும்போது நேரடியாக போகாதாங்கிறார். அப்போ எப்படி போகணும்? முசுக்குட்டை செடிகளுக்கு பின்னாடி போய் உட்காந்துக்கோ, அதில் இறைச்சல் கேட்கும்போது அப்போ நீ புறப்பட்டு நான் உனக்கு ஜெயம் கொடுப்பேன். அப்போ எவ்வளோ ஆலோசனை கருத்து. அந்த ஒவ்வொரு தரையும் ஒவ்வொரு முறையும் அப்படி தான் செய்கிறான். இவர் சவுல் விரட்டிட்டு வரும்போது கூட, காட்டுக்குள்ளே கிடக்கும்போது கூட, நான் இந்த ஊருக்குள்ளே போகவா, இந்த ஊரில் இருக்கவா, அல்ல இந்த ஊருக்காரங்க என்னை காட்டி கொடுப்பாங்களா, இந்த ஊருக்காரங்க என்னை பாதுகாப்பாங்களா, அப்படின்லாம் யார்கிட்ட தான் கேட்குறான்? தேவனிடத்தில் கேட்குறான். ஒவ்வொரு தரையும் விசாரிக்கும் போது அதற்கான பதில் கிடைக்கிறது. நான் என்ன சொல்கிறேன், நமக்கு அடுத்த குணம் நமக்கு இருக்க வேண்டியது என்னென்னா, நாம் வர வர பலனடைய வேண்டுமானால், ஆவிக்குரிய பலனாக இருக்கட்டும், சரீர பலமாக இருக்கட்டும், எந்த காரியமும் நம்ம பலனடைய வேண்டுமானால், எதை வேண்டுமானாலும் ஆண்டவர்கிட்ட என்ன செய்யணும்? விசாரிக்கணும். நம்மளா போய்கிட்டு ஆண்டவரே நான் வந்துட்டேன், ஒரு வேலையை தொடங்கிட்டு ஆண்டவரே நான் தொடங்கிட்டு ஆசீர்வதின்னு சொல்லக்கூடாது. நான் தொடங்கலாமான்னு முதல்ல யார்கிட்ட கேட்கணும்? ஆண்டவர்கிட்ட கேட்கணும். இந்த வாரம் வெளியூர் போகணுங்க, ஒரு ப்ரோக்ராம் இருக்குது, ஆண்டவரே நான் போகலாமான்னு முதல்ல யார்கிட்ட கேட்கணும்? ஆண்டவர்கிட்ட கேட்கணும். செய்யலாமா வேண்டாமா? நம்ம எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு, ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு, பேக்கெல்லாம் எடுத்து வச்சுட்டு, ஆண்டவரே நான் புறப்பட்டு போக போகிறேன், போகலாமா, உங்களுடைய சித்தத்தின்படி என்னை நடத்தும் அப்படின்னு சொன்னால், இது எப்படி இருக்கும்? டிக்கெட்லாம் எடுத்து கையில் வச்சுட்டு உங்களுடைய சித்தம்னு கேட்டோம்னா, டிக்கெட் யார்கிட்ட கேட்டு எடுத்தோம்? புரியுதுங்களா? அப்போ இது யாருடைய தீர்மானம்? நம்ம தீர்மானிச்சுக்கிட்டு யாரை இழுத்து உள்ள வைக்கிறது? அவரை கொண்டது அப்படி திணிக்கக்கூடாது. டிக்கெட் எடுக்கிறதுக்கு முன்னாடியே நான் இப்போ போகலாம்னு யோசிக்கிறையா, உமக்கு சித்தம்னா செய்யும். நான் டிக்கெட் எடுக்க போகிறேன் சொல்லலாம், நான் டிக்கெட் இப்போ எல்லோரும் என் கூட இருக்கவங்களாம் வராங்க, நான் போகிற டிக்கெட் போட போகிறேன், உமக்கு சித்தம்னா அதில் எனக்கு டிக்கெட் கிடைக்கணும். உமக்கு சித்தம் இல்லை அப்படின்னா அதான் தெரியணும். அது வெயிட்டிங் லிஸ்ட்டாக இருந்தாலும் சரி, இல்லைன்னா வேறு எதுனா எனக்கு வேண்டாம், அப்போ இது உங்கள் சித்தம் இல்லை, நான் என் பாட்டுக்கு இருந்துக்கிறேன். இப்படி புரிந்து கொண்டு நம்ம செய்யணும். நமக்கு தேவ சித்தம்னா எவ்வளோ கூட்டம் இருந்தாலும் நம்ம டிக்கெட் போடும்போது அதே ட்ரெயினில் நமக்கு டிக்கெட்டை வச்சுருப்பார் ஆண்டவர். வச்சுருப்பார், வைக்க மாட்டாரா? நமக்குன்னு ஒரு இடத்த வச்சுருப்பார். ஏன்னா வேதம் அப்படி தான் சொல்லுது. சவுல் வரும்போது சொல்லலையா, உனக்காகவே இந்த இடத்து என்ன செய்து இருக்குது? பத்திரப்படுத்தப்பட்டு இருக்கிறது, காலை முதற்கொண்டு இதுவரைக்கும். அப்போ நமக்காக ஒரு இடத்த கர்த்தர் பத்திரமா வச்சுருப்பார். என்ன ஒரு அல்லையே கூட வரமாட்டேங்குது. உங்களுக்காக ஒரு இடத்த கர்த்தர் வச்சுருப்பார். பக்கத்தில் சொல்லுங்கள். ஆமாம், நீங்களா ஓடிப்பிடாதியா. இப்போ ரொம்ப ஞானமாக இருக்க வேண்டியது இருக்குது.
பிள்ளைகளை கர்த்தருக்குள்ளே வளர்ப்பதற்கு அர்ப்பணிச்சிடணும். சத்தமா? இன்னும் சத்தமா? எதை செய்தாலும் யார்கிட்ட கேட்கணும்? ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஒரு நல்ல பெண் வருது, நல்ல மாப்பிள்ளை வருது, அப்பவும் ஆண்டவர்கிட்ட கேட்கணும். இப்போ ஓடி போகிறதுக்கு தப்பி போகிறதுக்கு பிள்ளைகள் வந்து என்ன செய்யறது பிளான் பண்ணுதுன்னா, அப்பா அம்மா விரும்பாத ஒரு காரியத்தை செய்ய வராங்கன்னு தெரிஞ்ச உடனே சில பிள்ளைகள் தப்பிக்கொள்வதற்காக என்ன செஞ்சிருதுங்க, இவன்கிட்ட போய் மாட்டுறதுக்கு நம்ம எங்கேயாவது போயிடுவோம் அப்படின்னு சொல்லி ஓடிடுதுங்க. ஏன்னா பெற்றோருக்கு தெரியாத சில காரியங்கள் பிள்ளைகள் தெரிஞ்சிருப்பாங்க. ஒரு மாப்பிள்ளை பார்க்கும்போது அவங்க தெரிஞ்ச குடும்பம், சொந்தக்கார குடும்பம்னா அந்த குடும்பத்தை பற்றி அந்த பிள்ளைகளுக்கு தெரியும். அவங்க விசாரித்து வச்சுருப்பாங்க. ஆஹா, எதிர்காலம் நமக்கு இப்படி மாறிடுமா, அது நம்ம அப்பா அம்மா பழிகடாக ஆக்குறாங்க, நம்ம தப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி நெஞ்சிரும். அப்படி போகிறவங்களும் இருக்காங்களா இல்லையா? அதுக்கு நாமளே காரணமாயிடவும் கூடாது. தேவன்கிட்ட விசாரிக்கணும், செய்யலாமா செய்யக்கூடாதா. அடுத்து அவன் பாருங்க, ஒவ்வொரு காரியத்துக்கும் விசாரிக்கிறான். எல்லா காரியத்தையும் எதை செய்தாலும் அவர்கிட்ட என்ன செஞ்சான், விசாரிக்கிறவனாக இருந்தான். அது மாத்திரமல்ல, உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வராங்க. நிறைய இருக்குது அவனுடைய குணங்களை பார்த்திங்கன்னா. உடன்படிக்கை பெட்டியை தூக்கிட்டு வராங்க. தூக்கிட்டு வரும்போது அதுக்கு முன்னாடி என்ன செஞ்சிட்ருக்கான், ஆடி பாடி வரான். ஒரு ராஜா, எந்த ராஜாவது போய் ஆடுவானா? ஆட மாட்டான். ஆனால் ஆடிட்டு வரான். கொண்டு வந்தாச்சு. கொண்டு வந்து அதை வச்சான், பிரதிஷ்டை பண்ணுறாங்க, எல்லாம் சந்தோஷப்படுறாங்க, ஜனங்களெல்லாம் ஆசீர்வதிக்கிறான். ஆனால் வீட்டில் இருக்கா பாருங்க ஒருத்தி, வீட்டம்மா. அதனால தான் வீட்டில் இருக்கா போல தெரியுது. அவளுக்கு பேர் வீட்டுக்காரி. அதனால் வீட்டிலேருந்து வெளியே வராமல் வீட்டை உட்காந்துக்கிட்டு இதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கிறான். பார்த்துட்டு வீட்டுக்கு வந்த உடனே முதல் கேள்வி கேட்குறா, என்னென்னா, நல்லா ஆடிட்டியா, நல்லா ஆடிட்டு வந்துட்டியா, எத்தனை சந்தோஷம் அங்கே இருக்கிற பொம்பளை முன்னாடிலாம் ஆட்டம் போட்டது, இப்படி தான் ஆரம்பிச்சிருக்கான். உடனே இவன் சொல்கிற பதில் ரொம்ப அருமையாக சொல்கிறான் பாருங்கள். அந்த 6ஆம் அதிகாரம் 2 சாமுவேல் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 21, 22 வாசித்து பார்த்தீங்கன்னா, அவன் சொல்லும்போது அந்த வார்த்தை பாருங்கள், இதை பார்க்கிலும் இன்னும் நான் நீசனும். இதை பார்க்கிலும், நான் இப்போ ஆடுனேன்னு சொன்னல, இப்போ என்ன ஆடுனான் பாடுனான் துதிச்சான்னு குதிக்கன்னு சொன்னல, நான் இதை பார்க்கிலும் இன்னும் நான் என்ன செய்வேன், நீசனும் பார்வைக்கு அர்ப்பணமாவேன். எப்படி ஆகுறானா, என் பார்வைக்கு இன்னும் நான் அற்பமாக மாறுவேன். காரணம் என்னன்னா, உங்க அப்பா வீட்டை விட உங்க ஐயா விட கர்த்தர் என்ன உயர்த்தி வச்சிருக்கிறாரு. சத்தமுறையிலே சொல்லுங்க, என்ன மேன்மைப்படுத்தியிருக்காங்க. ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்த நான், ஆடு மேய்த்த என்ன கொண்டு வந்து இன்னைக்கு அரசனாக மாற்றி வச்சிருக்கிறார். அவ்வளோ பெரிய மேன்மை கொடுத்த தேவனுக்கு முன்னாடி நான் ஆடி பாடினேன். அதனால் அது உனக்கு ஒருவேளை அற்பமாக தெரியலாம், இன்னும் நான் அதை விட அற்பமாவேன், இன்னும் அதை நீசனாவேன். சத்தமுறையிலே சொல்லுங்களேன், அர்த்தம் என்ன யோசித்து பாருங்கள். நான் ராஜான்னு கெத்தில் இருக்க மாட்டேன். இன்றைக்கி 10 பைசா வந்துட்டால் போதும், அந்த பந்தாவை பார்த்தா எம்மாடி, நேற்றுக்கு இருந்துக்கு இன்றைக்கி இருக்க பார்த்தா கொஞ்சம் நல்ல ட்ரெஸ் கட்டினா அதுக்குன்னு ஒரு இடம் பார்க்குறது, அதுக்குன்னு ஒரு இடத்த தேடுது. ஆனால் அவ்வளோ பெரிய ராஜா அவன் சொல்ல, நான் இன்னும் நீசனாவேன். கர்த்தருக்கு முன்னாடி எப்படி ஆவேன், நீசன்னு அர்த்தம் இது, ஒன்றுமில்லாமல் போவேன். அப்படி ஆனக்கூடிய அளவுக்கு நான் ஆடுவேன் அப்படிங்கிறான். அப்படி மகிமைப்படுது. எனக்கு எந்த கனமும் வேண்டாங்க. கர்த்தருக்கு முன்னாடி நம்ம என்னத்தை தேட வேண்டியதில்லை, கனத்தை தேட வேண்டியதில்லை. அப்படியே பார்க்குற எங்கே உட்காரலாம் நம்ம, ஏன்னா நம்ம யோசிக்கவே வேண்டாம். கர்த்தருடைய சமூகத்தில் நாம் எங்கே உட்கார்ந்தாலும் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிச்சிருவா. ஆமென். சத்தமா? ஆமாம். பிரதான இடத்தை நம்ம தேட வேண்டிய அவசியம் இல்லை. நம்மளை 4 பேர் கனம் பண்ண நம்ம நினைக்க வேண்டியதில்லை. நம்ம உட்கார்ந்துருந்தால் கர்த்தர் நம்மளை கனம் பண்ண வைப்பார். எங்கே இருந்தாலும் தூக்கி கொண்டு மேலே உட்கார வச்சிருவார். அல்லேலூயா. ஆமாவா இல்லையா? தேவன் அதை செய்கிறவர், அதை உணர்ந்து கொள்ள வேண்டும். தாவீதுக்குள்ளே இருந்த அந்த சுபாவம். அடுத்து பார்த்தீங்கன்னா 7ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் பார்க்கும்போது இன்னொரு ஏக்கம் அவனுக்குள்ளே இருந்துகிட்டே இருந்துச்சு. என்னென்னா, நாத்தானை கூப்பிட்றான், தீர்க்கதரிசியை கூப்பிட்டு ஒரு வார்த்தை சொல்கிறான், ஐயா நான் எந்த வீட்டில் குடியிருக்கிறேன், கேதுரு மரங்களாலான செய்யப்பட்ட வீட்டில் குடியிருக்கிறேன். ஆனால் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியோ திரைகளின் கூடாரத்தில் இருக்குதப்பா. அவருக்கு ஒரு வாசஸ்தலத்தை நான் கட்டணும், ஒரு ஆலயத்தை கட்டணும். எவ்வளோ பெரிய ஏக்கம் பாருங்களேன். எவனுக்கு அந்த ஏக்கம் வராது? இவ்வளோ உயர்ந்துட்டு இவ்வாறு இருந்துட்டு போயிருக்கலாம். ஏன்னா இது வரைக்கும் எந்த ராஜாவும் அப்படி சிந்திச்சதில்லை, எந்த நியாயாதிபதியும் சிந்திச்சதில்லை. உடன்படிக்கப்பட்டு எப்போ இருந்தே இருக்குது, மோசேயின் காலத்திலேருந்து உடன்படிக்கப்பட்டு இருக்குது, அப்பவுமே செஞ்சது. அதுக்கப்புறம் இத்தனை ஆண்டு காலங்கள் வந்துருச்சு, நியாயாதிபதிகள் எத்தனையோ ஆண்டுகள் வாழ்ந்துட்டாங்க.
ஒருத்தம் கூட இதற்கு ஒரு ஆலயத்தை கட்டணுங்கிற எண்ணங்கள் யாருக்குமே என்ன செய்யலை, வரல. அந்த ஆலயம் கட்டணும் அப்படிங்கிற அந்த உணர்வு யாருக்கு மட்டும்தான் இருந்துச்சு, தாவீது. அவன் சொல்கிறான், அந்த வார்த்தை தான் ரொம்ப முக்கியம். அவன் என்ன வார்த்தை சொல்கிறான் பாருங்க, நான் எங்கே குடியிருக்கிறேன், கேதுரு மரங்களால் செய்யப்பட்ட வீடு. நான் கேதுரு, அதாவது நல்ல நம்ம பாசையில் சொன்ன, நான் நல்ல வீட்டில் இருக்கிறேன், ஆனால் என் கோயில் மட்டும் எப்படி இருக்குது, ஓலக்கூடாரமாக இருக்குது. என் சர்ச்சு இன்னும் பழுதாக இருக்குது, ஆனால் என் வீடு அலங்காரமாக இருக்கிறது. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க, அந்த சிந்தை வரணுங்க, அந்த எண்ணம் உனக்கு வரணுங்க. கர்த்தருடைய வீடு, நம்ம வீட்டை அலங்காரப்படுத்துகிற விட அவருடைய வீட்டை நம்ம அலங்காரப்படுத்தியிருந்தா நம்மை அவரை அலங்காரப்படுத்தி கொள்ளுவார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. தாவீது ஒரு சேலஞ்சு பண்ணுறான், அவர்கிட்ட ஒரு வைராக்கியம் வரான், பொருத்தனை பண்ணுறான். நான் தேவாலயத்தை கட்டுற வரைக்கும் என் வீட்டுக்குள்ளே நான் பிரவேசிப்பதில்லை, மஞ்சத்தில் என்ன செய்வதில்லை, படுப்பதில்லை. அப்புறம் தான் சொல்கிறார், ஏ மவனை இப்படியே கிடந்து தெருவில் கிடந்து செத்துப்பீராதலா, நீ கட்ட வேண்டாம் அப்படின்னு ஆண்டவர் சொல்லிட்டார். அவன் இப்படி ஒரு தீர்மானம் எடுத்த பிறகு தான் அவர் சொல்கிறார், நீ இப்படிலாம் ஒன்று எடுக்க வேண்டாம், நீ எல்லாம் செய், ஆனால் ஆலயத்தை உன் பையன் கட்டிடுவான். அதுலேயும் கூட பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் சேர்த்து வைக்கிறது இவன் தான். கோயில் கட்டணும் ஆசை இருந்தது இவனுக்கு, கோயிலுக்கான தேவையான எல்லா பொருளையும் சேர்த்தது யார் தான், தாவீது தான். எல்லாத்தையும் சேர்த்து வைக்கிறான். இப்போ அந்த இடம் வந்து யாருக்கு கொடுக்கப்படுது, இவனுக்கு இல்லை, யாருக்கு, சாலமோனுக்கு கட்டுகிற ஸ்தானம் கொடுக்கப்படுது, அவன் கட்டுறான். ஆனால் அதையும் ஒரு பார்த்தீங்கன்னா தகப்பனோ மகனோ விட்டு கொடுத்துட்றான் பாருங்க. என்னாண்டவரே, நான் சேர்த்து வச்சுருக்கேன், எனக்கு ஆசை, நான் கட்டுன்னு நினைக்கிறேன், நீர் அவனை கட்ட சொல்கிறாரு அப்படிலாம் யோசிக்கல. அதையும் என்ன செய்கிறான், மகன் கட்டினான மருமகன் கட்டினான கர்த்தருடைய நாம மகிமைப்பட கட்டினா போதும். விட்டு கொடுக்குற தன்மை உனக்குள்ளே இருக்க பாருங்க. இருந்துட்டு போட்டோம். பேரும் புகழும் யாருக்கு தான். இன்றைக்கி எதுக்கு இவ்வளோ பெரிய இதெல்லாம் கட்டுறாங்க எல்லாரும். என் காலத்திலே நான் என்ன சொல்லணும், சரித்திரத்தில் இடம் பிடிச்சிடணும், இன்னார் காலத்தில் இது கட்டப்பட்டுச்சியா. இது எதுக்கு கட்டுறாங்கன்னா வீண் பெருமைக்கு. அப்போ தான் நாங்கள்லாம் கட்டினோம். அதை அந்த காலத்தில் கட்டி வச்சாங்க இல்லையா, தொங்கு தோட்டத்தை கட்டினார் அவர், வந்து இதை கட்டி வச்சிட்டாரு, இது தாஜ்மஹாலை தாஜ்மஹால் கட்டி உலகளத்தில் இருக்கலாம், இல்லை என் பேரும் அங்கே வந்துடணும், ஸ்டேடியத்தை கட்டி என் பேரும் அங்கே வந்துடணும். அதுக்கு தான் நினைச்சுறாங்க, ஒவ்வொன்றும் கட்ட என் பேர் வந்துடணும், என் பேர் வந்துடணும், என் பேர் வந்துடணும். உன் பேர் வச்சு என்ன பண்ண போகிற, நீ உன் காசில் கட்டுறியா, இது யார் கொடுக்க காசு, நம்மளை மாதிரி மக்கள் கொடுக்குற காசு, நம்ம வரி பணத்தில் அது கட்டப்படுது. இதில் என்ன பெருமை அடையதுக்கு இருக்குது சொல்லுங்கள் பார்ப்போம். அருமையானவர்களே, அதனால் அந்த வீண் பெருமையை பெற விரும்பாதவன் தாவீது. அது யார் மகனுக்கு கிடைச்சாலும் சரி, பேரனுக்கு கிடைச்சாலும் சரி, எங்கே யாருக்குன்னா கிடை யார் கட்டினாலும் என்ன செய்யட்டும், தேவாலயம் கட்டப்படணும், கர்த்தருக்காக கட்டணும். அப்படி தான் சத்தமுறையிலே சொல்லுங்கள். அதில் அவன் உறுதியாக இருந்தான். அதனால தான் அவன் வர வர என்ன செஞ்சுட்டே இருந்தானா, பலப்பட்டுக்கிட்டே இருந்தான். கர்த்தர் அவனுக்கு துணையாக இருந்து கொண்டே இருந்தான். அவன் போன இடங்கள்லாம் கர்த்தர் அவன் என்ன செஞ்சாரான், காப்பாற்றினார்னு வசனம் சொல்லுது. போன இடத்துலாம் காப்பாற்றினார், கூட இருந்தார். அவன் ஒருத்தனுக்கு பார்க்கும்போது வர வர மிகவும் பெரியவனானா, இன்னொருத்தர் வர வர நினைஞ்சான் பல நினைச்சான். இன்னொருத்தர் கூட இருக்கார், இன்னொருத்தர் இவங்க ரெண்டு பேருக்கும் முன்னாடி பிறந்தவர். ஆதியாகமத்தில் பார்த்தீங்கன்னா 26ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனம், அதை பற்றி சுருக்கமாக சொல்லிட்டு நம்ம ஜெபம் பண்ணிடுவோம். ஆதியாகமம் 26:13 வாசிங்க. அவன் ஐஸ்வர்யவனாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். நல்ல கவனிங்க, வர வர என்ன அடைஞ்சானா, விருத்தி. இது யாரு, ஈசாக்கு. இந்த ஈசாக்கை குறித்து நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா அவனுடைய சுபாவங்கள் எப்படிப்பட்டது, ரொம்ப அருமையான ஒன்று சுபாவம். 22ஆம் அதிகாரத்தில் தலைவரை குறித்து பார்க்கிறோம். 21 அவர் பிறந்துட்டான்னு சொல்லி விழாலாம் கொண்டாடுறாங்க. 22ஆம் அதிகாரம் டீனேஜ் வயசு, அந்த வயது வாழ்க்கை அங்கே எழுதப்பட்டிருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொல்கிறாரு, நீ உன் ஏகசுதன் உன் குமாரனை நீ என்ன செய்ய கொண்டு வா, உன் நேசகுமாரன் உன் ஏகசுதன் உன் புத்திரனை கொண்டது எனக்கு பலியிடுவாயாக அப்படின்னு சொல்லிட்டாரு. இவன் கூட்டிகிட்டு போகிறான். போகும்போது ஈசாக்கிட்டையும் சொல்லலை, ரெபேக்கா சாரால்கிட்டையும் சொல்லலை,
கூட வருகிற யார்கிட்டையுமே சொல்லலை. எலேசரை கூட வச்சுருக்கேன், அவங்ககிட்டையும் சொல்லலை, யார்கிட்டையுமே சொல்லலை. சொல்லாமல் கூட்டிகிட்டு போய்கிட்டே இருக்கிறான். போய்கிட்டே இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட இடம் வந்துருச்சு. மலையில் வந்தோடனே, அந்த இடத்துல வந்தோடனே அவங்கள பார்த்து சொல்கிறான், எப்பா நீங்களாம் இங்கே நில்லுங்க, நானும் ஈசாக்கும் போய் என்ன பண்ணிட்டு வந்துடுறோம், பலி செலுத்திட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு விரவு கட்டை தூக்கி யார் தலையில் வைக்கான், ஈசாக்கு தலையில் வைக்கான். தூக்கி தலையில் வச்சுட்டு இவன் கையில் என்ன வச்சுருக்கான், பந்தத்தை கையில் எடுத்துட்டான், தீ பந்தத்தை கையில் எடுத்துட்டான், தீ வெட்டி கையில் எடுத்துகிட்டு வாடா போவோம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போகிறான். போகும்போது அந்த ஈசாக்கு நல்லா கவனிங்க, அந்த 7ஆம் வசனம் சொல்லுது, ஈசாக்கு ஆபிரகாமை பார்த்து கேட்குறான், அப்பா தீவெட்டி இருக்குது, அருவா இருக்குது, ஆனால் என்ன இல்லை, விறகு இருக்குது, எல்லாமே கையில் வச்சுருக்கீங்க, ஆனால் என்னத்தை காணோம், பலிக்கான ஆடு இல்லையே. தேவாலயத்துக்கு போகிறோம், அப்போ போகும்போது இன்னைக்கு பைபிள் இருக்குதா, காணிக்க இருக்குதா அப்படின்னு எதிர்பார்க்கணும் முதல்ல. சும்மா வந்து கைவீசம்மா கைவீசு அப்படின்னு சொல்லி வர்றதுக்கல்ல. ஆகவே அதான் அவன் சொல்கிறான், நம்ம போகிறோமே, பலி செலுத்த போகிறோமே, பலிக்கான காணிக்க ஆடு எங்கே, பலி ஆடு எங்கே. அந்த வயசில் அவனுக்கு அந்த உணர்வு இருந்துச்சு. வரும்போது அதை கொண்டு வரணும், கொண்டு போகணும். பலி செலுத்த போகும்போது வெறுமையாக, ஏன்னா வேதம் சொல்லுகிறது கர்த்தருடைய சமத்துக்கு வரும்போது நான் எப்படி வரக்கூடாது, வெறுங்கையோடு வரக்கூடாது. அப்போ எதையாவது ஒன்றை கொண்டு வரணும் அல்லவா. வெறுங்கையை வீசிட்டு வந்துட்டு எப்படி, அதை அவன் கேட்குறான். அந்த சின்ன வயசுலேயே அவனுக்குள்ள அந்த உணர்வு இருந்துச்சு. சரி இப்போ பாருங்கள், அதை அவன் சொல்கிறான், அது கர்த்தர் பார்த்துக்கிட்டு வர சொல்லிட்டான், சொல்லிவிட்டு கூப்பிட்டு போயிட்டான். அப்போ அவன் மறுப்பே தெரிவிக்கலை. கர்த்தர் பார்த்துக்கிட்டு வர சொன்னோடனே அவர் எங்கேருந்து பார்ப்பார், கேட்கவே இல்லை அவன். கர்த்தர் பார்த்து அப்படியா சரிப்பா போயிட்டான். இப்போ பலிபீடத்துக்கு போயாச்சு, கல்லை தூக்குறாங்க, பிறக்கிறாங்க, பலிபீடம் கட்டுறாங்க, பலிபீடம் கட்டி விரவெல்லாம் அடுக்கிறாங்க, சுற்றி சுற்றி கம்பெல்லாம் வெட்டி எடுத்து எல்லாத்தையும் மூடியாச்சு. மூடிட்டு விரவு வச்சுட்டு இப்போ யாரை தூக்கி கட்டுறான், ஈசாக்கு. ஈசாக்கு ஒன்றும் குழந்தை கிடையாது கட்டி தூக்கி வைக்கிறதுக்கு. இந்த உட்காந்துருக்கான் பாருங்க, இதில் ஒருத்தனையாவது கையை கட்டி தூக்கி குதிச்சிருங்க பார்ப்போம் எங்கனையாவது. சொல்லுங்களேங்களே, இந்த ஒன்றும் இல்லை, இந்த ஒருத்தர் இருக்காரு பாருங்க, அந்த படுத்து கிடக்கா பாருங்க. ஆமாம், அவளை மட்டுமே கையை கட்டி தூக்கி உள்ளே வச்சுருங்க பார்ப்போம். தூக்கி வச்சிட முடியும், வைக்க முடியுமா, நான் கேட்குறது வைக்க முடியாது. ஆனால் அவ்வளோ பெரிய பையன், எடா நீ தான், நீ கேட்டல்ல பலியாடு எங்கன்னு கேட்டல்ல, கர்த்தர் ஒன்றை தான் பலியிட சொல்லியிருக்கார். அவன் மறுப்பே தெரிவிக்காமல் தன் தகப்பனுக்கு கீழ்ப்படிந்து அப்படியே பலிபி ஆடாக அங்கே இருந்தான். சத்தமுறையிலே சொல்லுங்கள். ஏங்க ஐஸ்வர்யம் சும்மா வரலங்க, ஆசீர்வாதம் சும்மா வரல. நம்ம பெருமை சொல்லுவோம், அவன் விதைத்தான் 100 மடங்கு பலனை பெற்றான் அப்படின்னு சொல்லி. சும்மா கண்ணை மூடிட்டு 100 மடங்கு கொடுத்துருப்பாரா? எவ்வளோ பெரிய அர்ப்பணிப்பு பாருங்கள். குழந்தை பருவத்திலே கர்த்தருக்கு கொடுக்கணுங்கிற ஒரு உணர்ந்து வர்றான். பலி இல்லாமல் ஆடு இல்லாமல் போகிறமேங்கிறான். அப்புறம் அவங்க அப்பா நீ தாண்டா ஆடுன்னு சொல்லி அவனை கட்டி எங்கே வைக்கிறான், பலிபீடத்தில் தூக்கி வைக்கும்போது கூட அவன் மறுப்பு தெரிவிக்கவில்லை, ஓடவும் இல்லை. நம்ம பையன் என்ன நினச்சிவான், கோவப்பட்டாலே வீட்டை விட்டு செருப்பு போடாமல் ஓடிருந்தோமே, அப்போ நம்ம ஓடுவோமா ஓட மாட்டேயா? இந்த பையன் ஓடுறானா இல்லையா? அப்போ வந்து பலிபீடத்தில் உன்னை தான் பள்ளியிடச்ச போகிறேன் நிற்பானா? நிற்பியாடா? சைக்கிளையும் கூட விட்டு போயிடுவல்ல. ஒன்றை வேணா பலிபீடத்தில் வச்சுருவான், நான் போகிறேன் அப்படின்ட்டு போயிடுவான். போயிடுவோம்ல. என்ன ஆமாவா இல்லையா? நான் கேட்க மட்டும் பதில் சொல்லுங்கள். ஆனால் அவன் எதுன்னு செய்யலை, அதுதான் அவனுடைய சுபாவம். சத்தமுறையிலே சொல்லுங்கள். அவன் தனக்கான ஆடு, கர்த்தருக்கான ஆடு இதுதான் சொல்ல, நீ தான் சொன்ன, தன்னையே பலியிட தன்னை ஒப்பு கொடுத்து கொண்டவன். சத்தமுறையிலே சொல்லுங்கள். ஏமே அது மாத்திரம் இல்லை, அடுத்து வளர்ந்து வரும்போது நல்லா கவனிச்சுக்கிடுங்க. 24ஆம் அதிகாரம். இப்போ வளர்ந்துட்டான், பெரிய ஆள் ஆகிட்டான், வயசு 40 ஆயிடுச்சு. இவனுக்கு ஒரு கல்யாணம் பார்க்கணும். இவன் எங்கேயும் போய் பெண்ணு பார்க்க போகல. 40 வயசு வரைக்கும் எங்கே இருக்கிறான்? அம்மா சேலையை ஒருத்தன் வந்து 25 வயசுக்கு மேலே ஒருத்தன் அப்படியே பிடிச்சி பின்னாடியே நிற்கான் அப்படின்னா ஏதோ பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். நல்லா கவனிங்க. ஆம்பளை பேக எப்போ 25 வயசு வந்துருங்க, 22, 23, 24 வயசு, 25 வயசுக்கு மேலே அம்மாவுக்கு பின்னாடியே வந்து பைய அப்படியே சொருகுதான்னு வைங்க,
அப்படி அப்படியே ஒரு நாள் 2 நாள் அப்படியே கூழ போடுதாம்னா இவன் எங்கேயோ கவுத்தி வச்சுட்டு வந்திருக்கான்னு அர்த்தம். வடக்கோழி கவுந்து கிடக்கு, அதுக்கு இவன் பிளான் போடுறான் இப்போ அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அது வரைக்கும் வீராப்பா தெரியுதவன் அது ஒரு 20-25 வயசுக்கு அப்புறம் அப்படி பையன் நைஸாக யார் அப்பா கிட்ட போக மாட்டான். அப்பா கிட்ட போட்டால் 2 பேரையும் கோழியும் சாவலையும் அடித்து குழம்பு வச்சுருவார். அதனால யார்கிட்ட தான் போவான்? அம்மா கிட்ட போய் பையன் நைஸாக அப்படி பண்ணிகிட்டே தேலை சொல்லிக்கிட்டே இப்படி பண்ணிக்கிட்டே கூட வேலை சின்ன சின்ன என்ன ஏமா 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 அப்படியே பையன் இங்கேருந்து தான் செய்தி எங்கே போவோம்? அப்பாவும். ஏன்னா சண்டை போடுறதுக்கு ஒரே ஆள் அவங்க தான். அப்பனை எதிர்த்து நிற்கிற ஒரே ஆள் யார் தான்? அம்மா தான். எப்போ வேணா அப்படி சொன்னால் அப்படி தான் செய்வோம் அப்படின்னு முதல்ல இறங்கி பார்ப்பாங்க, முதல்ல அன்பாக சொல்லி பார்ப்பாங்க. நல்ல பிள்ளைமா இருக்குது, என்னமோ இவ தான் வீட்டில் உட்காந்து விசாரித்து பார்த்து செஞ்சது மாதிரி அது நல்ல பிள்ளையா நான். அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு ஆக்ரோஷத்தில் வர ஆரம்பிச்சிருவாங்க. அதெல்லாம் முடியாது அப்படின்னா உடனே எகிரிடுது. அப்படித்தான் என் பையனுக்கு அவள் தான் அப்படின்னு சொல்லி இங்கே என்னன்றது. கடைசியில் 2 குப்பையாக போகுதுங்கிறது தெரியாது. அந்த ஆளை முட்டாளாக்கி முடிச்சு வைக்க சம்மதிக்க மாட்டேங்க அப்படின்னு ஆம்பளையில போட்டு பாடாப்படுத்தி அவரும் வேறு வழி கிடையாது. வீட்டுக்குள்ளே சண்டையும் சச்சிடும். ஆத்தாடி எப்படி வழங்காமல் போங்க, இந்த கல்யாணத்தை நான் சம்மைக்கு என் கையெழுத்து நான் போட்டு தான் முடிச்சிடுவார். நடக்குதா நடக்கலையா? இதுக்கு பின்னாடி இருந்து ஃபுல்லாக பூஸ்டப் பண்ணுறது யார் தான்? அம்மா தான். அதனால் வயசு வந்து ஒரு 22, 25 வயசு 26 வயசு பையன் வந்து உங்கள் பின்னாடியே சுற்றினாமுன்னா முதல்ல பார்த்துக்கிடுங்க. கட்டையை வச்சு சப்பையன்னு ஒன்று போட்டு ஓடி போயிடல, நீ ஏன் பின்னாடி எம்எல்ஏ சுற்றிட்டு வர அப்படின்னு 4 போடு போட்டிருக்கேன். அப்போ அவனுக்கு ஒரு பயம் இருக்கும். என்ன தாய்மார் இதில் உங்களுக்கு விழிப்பாக இருக்க சொல்கிறேன். உங்களை சுற்றுறான் அப்படியே கட்டுதான்னா உங்களை பின்னாடியே எங்கே போனாலும் அம்மா பின்னாடி சுற்றுறான்னா அவன் எங்கேயோ ஒருத்தர் பின்னாடி சுற்றிக்கிட்டு இருக்கான். அது இங்கே அடையாளம் போட்டு காமிக்கிறாங்கிற புரிஞ்சுக்கிடுங்க. ஆனால் இவன் எத்தனை வயசு? 40 வயது வரைக்கும் கரைதிரையற்றவனாக வாழ்ந்துட்டு இருந்தான். சத்தமுறை இல்லை சொல்லுங்கள். 40 வயசு. ஐயா, கல்யாணம் எப்போ நடக்கு என்னங்கிறதுலாம் முக்கியம் இல்லை. நம்ம பிள்ளைகள் கரையற்றவர்களாய் வாழ்கிறார்களே, அதுக்காக கர்த்தரை நன்றியோடு துதிக்கணும். ஆமேன். சுத்தவான்களாய் நீதிமான்களாய் உத்தமர்களாய் கர்த்தர் வச்சிருக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்தணும். இப்போ 40 வயசு ஆயிடுச்சு. 40 வயசில் பெண் பார்க்க இவனும் போல ஐயாவும் போல, ஈசாக்கும் போல, ஆபிரகாம் போல. ஆபிரகாம் தன் வீட்டில் இருக்கிற தலைமை வேலைக்காரனாகிய எலியேசரை கூப்பிட்டு, எப்பா உன் தம்பிக்கு ஒரு பொண்ணு பார்த்துட்டு வாடா, போ, நான் சொன்னதை மட்டும் ஞாபகத்தில் வச்சு இப்படி தான் செய்யணும், இல்லைன்னா செஞ்சிடாதன்ட்டான். அவன் எல்லாத்தையும் கேட்குறான். அப்போ நீங்கள் இப்படி செய்யலாம், இப்படி செய்யலாமா, இப்படி செய்யலாம் எல்லாம் சொல்லிவிட்டு இதான் போ அப்படின்னு அனுப்பிட்டான். அவன் அதேபடி போகிறான், ஜெபம் பண்ணுறான். ஒரு பெண்ணை கூப்பிட்டு வரான். கூட்டிகிட்டு வந்து அவனை பார்த்து சொல்கிறான், நான் அப்படி போனேன், கர்த்தர் சமூகத்தில் ஜெபம் பண்ணேன், ஆண்டவர் இந்த பிள்ளையை காமிச்சார், நான் கூட்டிகிட்டு வந்திருக்கேன் ஐயான்னு சொன்ன அடுத்த நிமிஷமே அவன் எந்த மறுப்பும் தெரிவிக்காமல் அவளை தன்னுடைய மனைவியாக மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டான். சத்தமுறை இல்லை சொல்லுங்கள். நல்ல கவனிங்க. அந்த சுபாவங்கள் அவனை தேவன் ஆசீர்வதிப்பது காரணம் தான். எந்த மறுப்பும் தெரிவிக்கலை. அவக்கு அப்படி இருந்தா இப்படி இருந்தா எதுவும் யோசிக்கலை, மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டான். அடுத்து மாத்திரமல்ல, இன்னும் நீங்கள் வாசிப்பதிங்க நிறைய சொல்லிட்டே போவேன். அது மாத்திரம் திருமணம் ஆயிட்டு குழந்தை இல்லை. 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, எத்தனை வருஷம்? 20 வருஷமாக குழந்தை இல்லை. 40 வயசில் கல்யாணம், 60 வயசு வரைக்கும் உனக்கு குழந்தை இல்லை. அப்போ எல்லாரும் கேட்குறாங்க, என்னப்பா குழந்தை இல்லை? அந்த நேரத்திலும் கூட வேதம் சொல்கிறது, அந்த 20-21 வசனம் அவங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, தன் மனைவியாகிய ரெபேக்காளுக்காக அவன் கர்த்தர் நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். கர்த்தர் அவளை கடாட்சம் பண்ணினார். சத்தமுறையிலே சொல்லுங்கள். தன் மனைவிக்காக அவன் என்ன செய்தான்? வேண்டுதல் செய்தான். ஒரு நல்ல குழந்தையை கொடுன்னு சொல்லி கர்த்தர் சமூகத்தில் ஜெபம் பண்ணுறான். அது மாத்திரமல்ல, இன்னும் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, அப்படியே 26ஆம் அதிகாரத்துக்குள்ளே வந்துட்டிங்கன்னா, அங்கே பார்க்கும்போது அவன் கேரார்களை குடியிருக்கிறான். பஞ்சம் வந்துருச்சு, நெருக்கடி வருது. அந்த சூழ்நிலை இவன் பைய கிளம்பி எங்கே போயெல்லாம் நினைக்கான், எகிப்துக்கு போய் அங்கே தப்பி பிழைக்கலான்னு நினைக்கிறான். அப்போ ஆண்டவர் எனக்கு தரிசனமாகி அவனிடத்துல பேசுகிறார். ஈசாக்கை பார்த்து சொல்கிறார், நீ உங்கள் அப்பா செஞ்ச தவறு நீ என்ன செஞ்சிடாத, செய்திடா. நீ எந்த காரணத்தை கொண்டும் நீ எங்கே போகாத, இங்கேயே இரு, இங்கேயே நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் கர்த்தர் சொல்கிறார். ஆகவே தேவ சித்தத்தையும் அந்த சத்தத்தையும் கேட்டவன் அந்த கட்டளைக்கு கீழ்ப்படிந்து அங்கேயே குடியிருக்கிறான். பஞ்சக்கால ஐயா, நான் எங்கேயாவது போய் பொழைச்சிக்கிறேன் ஐயா, வயிறு பிழைக்கணும் அப்படின்னு சொல்லலை.
பஞ்சந்தான், நீ இரு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் சொன்னா ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்க வரைக்கும் அவன் அங்கே தான் இருந்தான். சத்தமுறையிலே சொல்லுங்களேன். ஆமாம், இடத்துக்கு தக்கன நேரத்துக்கு தக்கன தன்னை என்ன செஞ்சுக்கல, மாற்றிக்கிட விரும்பலை. இருப்போம், கர்த்தர் சொல்லிட்டார், அவர் என்ன செய்கிறார் செய்யட்டும், அப்படியே அங்கே இருந்தான். அந்த நாட்களில் தான் அவன் விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார், அவன் 100 மடங்கு பலனை பெற்றுக்கொண்டான். நம்ம கர்த்தருடைய கட்டளை கீழ்ப்படிஞ்சு இருந்தோம்னா அது வறட்சியான இடமோ செழிப்பான இடமோ யோசிக்காதீங்க, அந்த இடத்துல கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிச்சிருவார். நாம் போய் கண்களுக்கு குளிர்ச்சியான இடத்தை தேடி தெரிய வேண்டியதில்லை. அன்றைக்கி 2 பேர் இருந்தாங்க, ஆபிரகாம் இந்த பக்கம் நிற்கிறான், லோத் இந்த பக்கம் நிற்கிறான். இப்போ ஆபிரகாம் லோத்தை பார்த்து சொல்கிறான், எப்பா நம்ம 2 பேரும் ஒன்றா இருக்குது, ஒத்து போகல, உன் ஆட்களுக்கும் என் ஆட்களுக்கும் சண்டை நடக்குது, ஆனால் நம்மளுடைய ஒரே குடும்பம், நீ என் பிள்ளை, எங்கள் அண்ணன் பிள்ளை, அதனால் நான் உனக்கு தகப்பன் சொல்கிறேன், உனக்கு நீ எந்த இடம் நல்லா இருக்குதோ அது போய்க்கடா, நான் அதுக்கு எதிர் திசையில் போயிடுறேன் அப்படின்னு சொன்ன உடனே அவன் சரி சித்தப்பா இந்த நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி தன் கண்களுக்கு பசுமையாய் தோன்ற செழிப்பாய் தோன்றுகிற சோதோம் குமாராவை பார்த்து நினைச்சிட்டான், அவன் போயிட்டான். ஆனால் கரடு முரடாக இருந்ததான அந்த இஸ்ரேல், இன்றைக்கி இருக்கிற இஸ்ரேல், அந்த கானான் தேசம் மலையின் மேலே தான் யார் சுற்றிட்டு தெரிஞ்சா, ஆபிரகாம் தெரிஞ்சான். இன்னை வரைக்கும் அந்த தேசம் அவனுக்கு சொந்தமாக இருக்குது, ஆனால் அவனுக்கு அந்த தேசமும் சொந்தமாக இல்லை, அவனும் இல்லை. யோசித்து பாருங்கள். நல்லா கண்களுக்கு பிரியன்னு சொல்லலை, அவன் போகலை, இருக்கிறேன், பசியா பட்னியா நீர் சொல்லிட்டே இல்லை, நான் இங்கே தான் இருப்பேன்னு சொல்லி கர்த்தருக்கு கீழ்ப்படிஞ்சு இருந்ததுனால தான் தேவன் அதே தேசத்தில் அவனை ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சிட்டார். சத்தமுறையிலே சொல்லுங்கள், எங்கே இருக்க சொல்கிறாங்க இருங்க, கர்த்தர் தான் அப்படின்னு சொல்லிட்டாருன்னா அதை நீங்கள் கீழ்ப்படிஞ்சு பாருங்கள், அங்கே இடத்துலேருந்து உங்களை ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சிருவார். எங்கேயும் ஓடி ஆடி என்ன செய்ய வேண்டியதில்லை, தெரிய வேண்டியதில்லை. நம்ம ஆசீர்வாதத்தை தேடி அலைய வேண்டாங்க, நம்மை ஆசீர்வதிக்கிறவர் நம்மளை தேடி வந்து ஆசீர்வதிக்கிறார். ஆமென். பக்கத்தில் சொல்லுங்கள், எங்கேயும் போக வேண்டாம், கர்த்தர் கட்டளை கீழ்ப்படிஞ்சு நீ இரு, உன்னை ஆசீர்வதிச்சிருவார். கர்த்தர் கட்டளை மட்டும் என்ன செய்யுங்க, கீழ்ப்படிஞ்சு இருந்தால் போதும், அவர் ஆசீர்வதிச்சிருவார். என் நாமத்தை பிரஸ்தாபடுத்தி எந்த ஸ்தானத்தில் நான் வந்து அவளை என்ன செய்வேன், அவர் தேடி வந்து ஆசீர்வதிச்சிருவார். நான் அப்படி சொல்லிக்கிட்டே போய்கிட்டே இருப்பேன், நிறைய இருக்குது. அவன் கீழ்ப்படிஞ்சு அங்கே இருந்தான். அது மாத்திரமல்ல, அப்போ தான் அவன் விதைக்க ஆரம்பிக்கிறான். அந்த சூழ்நிலை ஊரில் ஒரு வேலுக்கு விளைச்சல் இல்லை, ஆனால் இவனுக்கு எவ்வளோ கிடச்சிச்சான், 100 மடங்கு கர்த்தர் விளைய செய்தார். இவன் அவன் ஆஸ்தியில் பெருகிறான், கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். இவன் ஐஸ்வர்யனாகி வர வர எப்படி ஆகிறான், விருத்தி அடைந்து மிகவும் பெரியவனானான். அல்லேலூயா. சத்தமா. இதெல்லாம் செய்வதற்கு ஒரு குணம் அவனுக்குள்ளே இருந்துச்சு. என்ன குணம் தெரியுமா? இவனை பார்த்து பெலிஸ்தர்கள் என்ன நடந்தார்கள், பொறாமைப்பட்டாங்க. ஊர் மக்கள் பொறாமை கொண்டாங்க, சுற்றி இருக்கிறவங்க பொறாமைப்பட்டாங்க. பொறாமைப்பட்டு இந்த துறவுகள், இவங்க அப்பா காலத்தில் வெட்டின கிணறு, துறவுனா கிணறு, அந்த கிணறுகள்லாம் அவங்க நினைஞ்சிட்டாங்க, தூர்த்து போட்டாங்க. சிலதை வந்து இது எங்கள் இடம், எங்கள் ஊரில் வந்து நீ இப்படி, ஏன்னா அவங்களால தாங்க முடியலை. நம்ம ஊரில் இருக்குது, நம்ம ஊரில் நமக்கு விளைச்சல் இல்லை, அவனுக்கு இவ்வளோ விளைச்சலாம், அவன் இவ்வளோ செல்வந்தனாக இருக்கானா, இவ்வளோ ஆஸ்தி வருதா, இவ்வளோ வரும், அதனால் நம்மளால் பொறுக்க முடியாது அப்படின்னு சொல்லி அந்த கிணத்தெல்லாம் மூடி போட்டாங்க, இழுத்து மூடினாங்க. சிலர் வந்து பார்த்திங்கன்னா கிணத்து மேலே சண்டை போட்டாங்க, அது எங்கள் ஊர் இல்லை, இதை விட்டு அடுத்தடுத்து போனான், அது எங்கள் ஊர் கிணறு, அது எங்களுக்கு தான் சொந்தம். அடுத்த இடத்துல தோன்றான், அது எங்களுக்கு தான் சொந்தம். இவன் எங்கெங்கெல்லாம் போய் ஒரு கிணறு தோண்டானோ அதெல்லாம் யாருக்கு சொந்தம்னு சொன்னாங்க, எங்களுக்கு சொந்தம், எங்களுக்கு சொந்தம், எங்களுக்கு சொந்தம். அவங்க அப்பா கட்டின கிணத்தையும் அழிச்சு விட்டானுவ, இவன் வெட்டின கிணத்தையும் என்ன செய்கிறானுங்க, எனக்கு சொந்தம், எங்கள் ஊருக்கு தான் சொந்தம், எங்கள் ஊர், இது எங்கள் எல்லைக்குள்ளே இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாம் பிரச்சனை போட்டானுங்க. ஆனால் இவன் எங்கேயுமே யார்கிட்டையும் என்ன செய்யலை, எதிர்த்து நிற்கலை, சண்டை போடலை, விட்டு கொடுத்துட்டே இருந்தான். சரிப்பா நான் போகிறேன். அங்கேருந்து அடுத்து போகிறான். கடைசியில் போய் பெயர்சபாவில் போய் அங்கே என்ன செய்கிறான், ஒரு இடத்துல போய் தோன்றான். அந்த இடத்துல வந்து இவங்க யாருமே வாக்குவாதம் இல்லை. அங்கே தான் அவன் என்ன சொன்னான், ரகபோத்துன்னு பேரை சொல்லிட்டு இங்கே கர்த்தர் பழுகும்படிக்கு நமக்கு இடத்தை உண்டாக்கினான்னு சொல்கிறான். சத்தமுறையிலே சொல்லுங்கள். அதை அடுத்து முடித்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் பெயர் சபாவில் போய் அவங்க எல்லாரும் துறவை தோன்றாங்க. தோண்டிட்டு வந்து சொல்கிறாங்க, அங்கே என்ன கிடச்சிருச்சு, தண்ணீர் கிடச்சிருச்சு. அதுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடந்துருது. எந்த ராஜா, எந்த மக்கள், எந்த பெலிஸ்தீர்கள் இவனை துரத்தினார்களோ அந்த பெலிஸ்தருடைய மன்னனாக இருந்த அகிமெலேக்கு என்ன செய்கிறான், இவனை தேடி வரான். தேடி வந்து கர்த்தர் உன்னோடு கூட என்ன செய்கிறார், நிச்சயமாக இருக்கிறார் என்று நான் அறிந்திருக்கிறேன், நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க.
கர்த்தர் உன் கூட இருக்கிறார்ப்பா, அதை நான் அறிந்து கொண்டேன். அதனால் உன்னோடு கூட என்ன செய்கிறேன், உடன்படிக்கை. நல்லா கவனிச்சுக்கிடுங்க. நம்மளை பகைக்கிறவர்கள் கூட, நம்மளை எதிர்க்கிறவர்கள் கூட, நம்மளை வெறுக்கிறவர்கள் கூட ஒரு நாள் அறிந்து கொள்வார்கள் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். நாம் யாருக்கு எதாக இருக்கக்கூடாது. அதனால சொல்ல, எவ்வளோ வளர்ந்தாலும் எவ்வளோ மேன்மை அடைஞ்சாலும் எந்த சூழ்நிலை யாருக்கும் நாம் இடையெல்லாம் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. நாம் இருக்கிற வரைக்கும் கர்த்தருக்கு பிரியமாக இருந்துட்டு போயிடணும். சத்தமுறையிலே சொல்லுங்கள். அவர்கள் நமக்கு இடரல் உண்டாக்கணும், அவங்களுக்கு நம்ம ஆசீர்வாதமாக இருந்துட்டு போயிடணும். அவங்க அத்தனை இடரல் பண்ணுறாங்க, ஆனாலும் அவர்களை விட்டு கொடுத்துட்டு போய்கிட்டே இருந்தான். ஒரு நாள் வந்தது, அவங்கள தேடி வந்தாங்க. வந்து சொன்னாங்க, கர்த்தர் நிச்சயமாய் உன்னோடு இருக்கிறார், நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே, அதனால் உன் கூட நினைத்து வந்து வச்சோம், உடன்படிக்கை போய் செய்து கொள்ள வந்தோம்னு சொல்கிறான். அப்பவும் அவன் மறுப்பு தெரிவிக்கலை. சரி, ஓகே, ஏற்றுக்கொள்கிறான். அவளோடு உடன்படிக்கை பண்ண சமாதானமாக அனுப்பிவிடுறான். அதுக்கப்புறம் தான் அவங்க ஜனங்கள் ஓடி வராங்க. ஐயா, இங்கே கிணறு வெட்டணும், அந்த கிணத்துல தண்ணி என்ன செஞ்சிட்ருக்குது, அத்து பிடிங்கி வந்துக்கிட்டு இருக்குது, கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு நீர் ஊற்று இருக்குது அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு பேர் தான் என்ன பேர், என்ன வச்சான், என்ன சபா, பெயர் சபான்னு பேர் வச்சு அங்கேருந்து தான் தன்னுடைய வேலைகளை ஆரம்பிக்க சொல்லுங்கிறான். சத்தமுறையிலே சொல்லுங்கள். நான் உங்களுக்கு சொல்கிறேன், அருமையான தேவச்சனமே, முடிச்சிடறேன். 3 பேரை குறித்து பார்க்கிறோம். சொல்லுங்க, வர வர சத்தமா 3 காரியம் நான் சொல்றது சொல்லுங்க. வர வர பெரியவனா, வர வர பலத்தான், வர வர விருத்தி அடைந்தான். 3 காரியம். ஒருத்தன் யோசபாத், இன்னொன்று தாவீது, இன்னொன்று யாரு, ஈசாக்கு. இவங்கெல்லாம் வர வர விருத்தி அடைஞ்சாங்க, வர வர பலவன் அடைஞ்சாங்க, வர வர என்ன செஞ்சாங்க, மிகவும் பெரியவர்களாக இருந்தாங்க. அந்த தேவனை தான் நாம் ஆராதித்து கொண்டு இருக்கிறோம். அவரையும் நம்மளை என்ன செய்வார், வர வர, எத்தனை பேருக்கு ஆசை இருக்குது, வர வர விருத்தி அடைய செய்வார், வர வர பலம், வர வர பெரியவனாக்குவார். எத்தனை பேர் நம்புகிறீங்க? முழங்கால் படியிடுங்க, கேளுங்க. இந்த 3 பேருக்குள்ள இந்த சுபாவங்களையும் தொகுத்து மனசில் கொண்டு வந்துருங்க. இந்த 3 பேரும் அப்படி எல்லாரும் ஒரு நிமிஷம் முழங்கால் போடுங்க, முடிச்சிடுறேன். எல்லோரும் பாருங்கள். இந்த 3 பேருடைய லைஃபையும் எடுத்துக்கிட்டீங்க. நான் சுருக்கமாக சொல்லியிருக்கிறேன் 3 பேருடைய குணாதிசயங்கள். இவங்க 3 பேர் எப்படி எப்படிலாம், ஒருத்தன் வர வர பலன் அடைந்தான், ஒருவன் வர வர பெரியவனானான், ஒருவன் வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனாக மாறினான். காரணம் என்ன? இந்த 3 பேருடைய சுபாவங்கள், செயல்முறைகள், நடக்கைகள். இன்றைக்கி எனக்குள்ளே எப்படி இருக்குது, நமக்குள்ளே எப்படி இருக்குது, நாம் தகுதியுடலாம் இருக்கிறோமா? ஜெபம் பண்ணுவோமே, கர்த்தர் நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, சொல்லுவோமா, யோசபாத்தை போல, தாவீதை போல, ஈசாக்கை போல என்னை நான் ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவரே, எங்களுடைய சுபாவங்கள் அவர்களைப் போல இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ராஜா. இப்போ ஒவ்வொருவனுக்கும் ஒவ்வொரு சுபாவம் இருந்துச்சு, ஒவ்வொருவருக்கும் நல்ல குணங்கள் இருந்துச்சு. அந்த நற்குணங்கள் எனக்குள்ளேயும் இருக்கட்டும் ஐயா. செபிப்போமா. எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த வேளையில் உங்களுடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். விசேஷமாய் இந்த நாளில் நீர் பேசின இந்த வார்த்தைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர், யோசபாத் வர வர மிகவும் பெரியவனானான், தாவீது வர வர பலனடைந்து கொண்டே இருந்தான், ஈசாக்கு வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான் எழுதியிருக்கிறது ராஜா. இந்த காலை வேளையிலும் இதை வாசித்த போது, இதை தியானிக்கிற போது எங்களுக்குள்ள இந்த உணர்வு இருக்கட்டும் ஐயா. தாவீதை பார்க்கலாம், யோசபாத்தை பார்க்கலாம், ஈசாக்கை பார்க்கலாம், விசேஷமாய் எங்களை அழைத்திருக்கிறீர் ஆண்டவரே. அவர்களெல்லாம் மீட்கப்பட்டது ஆடு மாடு பறவைகளின் இரத்தத்தால் மீட்கப்பட்டார்கள். ஆனால் நாங்களோ உம்முடைய பரிசுத்த இரத்தத்தால் மீட்கப்பட்டவர்கள். எங்களை அல்லாமல் அவர்கள் பூரண ஆமதில்லை என்று சொல்லி எழுதியிருக்கிற அந்த வார்த்தையின்படி எங்களை வைத்துதான் அவர்களே பூரணமாகும் போது அவர்களையே அப்படி நீர் ஆசீர்வதிச்சிருப்பீரானால், ஆண்டவரை எங்களை ஆசீர்வதிக்க முடியாதா? எங்களை மேன்மையடைய செய்ய முடியாதா? எங்களை விருத்தி அடைய செய்ய முடியாதா? எங்களை உயர்த்த முடியாதா? பெரியவர்களாக்க முடியாதா? பலமுள்ளவர்களாய் மாற்ற முடியாதா? கட்டாயம் உம்மால் செய்ய முடியும் ஆண்டவரே. எங்களுக்கும் எங்கள் பிள்ளைகளுக்கு நீர் செய்தரணும். எங்கள் பிள்ளைகள் நாளுக்கு நாள் இன்னும் வர வர விருத்தி அடைவார்களாக, இன்னும் வர வர பெருசாக பெருகுவார்களாக, பலனடைவார்களாக, இன்னும் வர வர பெரிய மனிதர்களாய் மாறுவார்களாக. நாளுக்கு நாள் ஆவிக்குரிய வளர்ச்சியோடு கூட
ஆத்மீக வளர்ச்சியும், சரீரப்பிரகாரமான வளர்ச்சியும், உலக பிரகார ஆசீர்வாதத்தின் வளர்ச்சியும், ஞானம் கிருபையின் வளர்ச்சியும் என் பிள்ளைகளுக்குள் பெருகுவதாக. ஒரு பசுமையான வாழ்வு தொடங்கட்டும் ஐயா, ஒரு பசுமையான வாழ்வு தொடங்கட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பத்துக்கும் நற்படி செய்தரலாம். எங்களை செழிப்படைய செய்ய நாட்களுக்கு நாங்கள் வந்துட்டோம்ப்பா. அந்த செழிப்பை நாங்கள் அனுபவிக்க எங்களை கொண்டு போறதற்காக ஸ்தோத்திரம். கர்த்தாவே உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். தேவாவியானவர் ஒரு நல்ல தரிசனத்தை காண்பித்துக் கொண்டிருக்கிறார். நல்ல பசுமையான மழை, அது நல்ல செழிப்பும் நல்ல காரியங்களை கர்த்தர் காண்டிக்கொண்டே இருக்கிறார். அது நடுவில் நின்று கர்த்தரை மகிமைப்படுத்த நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறது போல ஆண்டவர் எனக்கு அந்த தரிசனத்தை காட்டிக்கொண்டே இருக்கிறார். ஆகவே அதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. விக்கானோ தூணிபி நஷ்டத்தரி ரக்கினி குதுனிபி கட்ட சபதனியந்தல ரபலபலபலபலபலபலம். ஆண்டவரே, எங்கள் எல்லாம் நீர் செழிப்பான மலைப்பகுதிகளாய் மாற்றுகிறதற்காய் ஸ்தோத்திரம். எங்கள் எல்லாம் நீர் உயர்த்தி வைக்க போறதற்காய் ஸ்தோத்திரம். மலையில் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது என்று சொன்னது போல எங்க பிள்ளைகள் ஒவ்வொருவரும் மலையில் மேல் நிற்கிறவராக உங்களை பிரகாசிக்க செய்ய போறதற்காக மக்கள் ஸ்தோத்திரம். உடைய கரத்தில் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். தொடர்ந்து ஆசீர்வதியை பலப்படுத்தும் பெரிதான காரியங்களை செய்யும். உடைய கிருபை, உடைய தயவு, உடைய காரியம் எல்லா குடும்பத்தையும் மூடி மறைத்துக் கொள்ளட்டும். உடைய வாழ்த்தினாலும் வசனத்தினாலும் என் பிள்ளைகளை நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். உடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுடைய நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்கிற சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவாகியதுடைய அன்பும் பரிசுத்த அவருடைய ஐக்கியம் சிநேகமும் காவலும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம்முடையோடும் கர்த்தருடைய வருகை விருந்தம் மாறாமல் தங்கியிருந்து நம்மை வர வர இன்னும் உயர்த்தி கொண்டே போவதாக. ஆமென், ஆமென். துதிகன மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே. 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 ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.